ஸோ ஆன்லைனில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கா? வாய்ஸ் வந்து கிளியரா? யாராவது ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆன்லைனில் கிளாஸ் கட் ஆயிடுச்சா? ஆனால் இங்கே இருக்குல்ல, கட் ஆயிடுச்சா? ஓகே, ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுல ஸோ மெயின் திங்க் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏப்ரல் 21 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. இந்தியன் ஹிஸ்டரியில ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் இருக்கு. 1526 அப்படிங்கிற ஒரு வருடம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ ஆன்லைனில் கட்டாக இருக்கு நினச்சிக்கிறேன், அப்படியே பார்க்கலாம். 1526. ஸோ முதல் பானிபட் வார் அப்படிங்கிறது இந்த வருடம் தான் நடந்திருக்கு. 1526 அப்படிங்கிற ஒரு வருடத்துல, இந்த வருஷத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் பானிபட் வார் அப்படிங்கிறது நடந்தது இந்த வருஷம் தான். பானிபட் அப்படின்னாவே குருச்சேத்ரா அப்படின்னு சொல்லி நம்முடைய பிக்ஸ்லாம் வந்து சொல்லப்படும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம ஸோ ஆன்லைன்ல கிளாஸ் கட்டாக இருந்தது, அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு டேட்ல ஏப்ரல் 21 அப்படிங்கிற முக்கியமான நிகழ்வு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஏப்ரல் 21 அப்படிங்கிறதுல முதல் பானிபட் வார் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பானிபட் வார் அப்படிங்கிறது இந்த முறை ஸோ இந்த 1526 இன்னைக்கு டேட்ல தான் நடந்துச்சு அப்படிங்கிற பார்க்குறோம். ஸோ இந்த பானிபட் வார் அப்படிங்கிறது நம்ம இந்திய மண்ணில் முதல்ல பீரங்கி அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டது பாபரால இந்த போர்ல தான். ஸோ இதுக்கு முன்னாடி பீரங்கி அப்படிங்கிறது யாருக்குமே ஐடியாவே இல்லை. தெர் இஸ் நோ ஐடியா. த ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது நம்முடைய இந்த சாயில் ஆஃப் இந்தியா மண்ணில் யாரு? பாபர் அப்படிங்கிறவர் முதல் முறையா எதை பயன்படுத்துறாரு? பீரங்கி அப்படிங்கறத பயன்படுத்துறாரு. சோ எந்த வார்ல? பானிபட் போர், முதல் பானிபட் போர் அப்படிங்கிறது. சோ ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆன்லைன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஆடியோ வீடியோ கிளியரா? எஸ் சார், கிளியர் சார். சோ ஆடியோ வீடியோ வந்து கிளியர். ஓகேவா? அப்ப ஞாபகம் வச்சுக்கணும், எழுத வச்சுங்க. இந்த பானிபட் வார் அப்படிங்கறத பத்தியும் படிப்போம், கொஞ்சம் பாபரை பத்தியும் படிப்போம். பாபர் அப்படிங்கிறப்போ நம்ம முகல் எம்பரஸ் அப்படிங்கிறத தோற்றுவிச்சவர் இவர் தான், முகலாய பேரரசு அப்படின்னு சொல்லுவோம். 1526 இருந்து 1858 வரைக்கும் உங்களுடைய பீரியட், முகல்ஸோட பீரியட், டோட்டல் முகல்ஸ் முகலாயர்களோட பீரியட் வந்து 1526, 1526, 1526, 1858, 1526, 1858. ஸோ டோட்டலா ஆன்லைன்ல நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல? ஸோ இன்னையோட ஈவினிங் 6 o'clock நம்முடைய தேர்தல் பரப்புரை அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. சரியா? ஸோ 234 தொகுதிகளுக்கான ஏப்ரல் 23 அப்படிங்கிற தேர்தலுக்கான அந்த பரப்புரை அப்படிங்கிறது. அதனால இன்னைக்கு ஃபுல்லா இந்த சவுண்ட் இருக்கும், எக்ஸ்டர்னல் சவுண்டு. ரெசிடென்சியல் அந்த அளவுக்கு சவுண்ட் இருக்காது, ஏன்னா எல்லாமே க்ளோஸ்டா தான் இருக்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு மேக்சிமம் வருவாங்க பாருங்க. இப்போ நீங்க மதியம் 1 மணி வரைக்கும் இங்க இருப்பீங்கன்னா இந்த 1 மணி வரைக்கும் எல்லா கட்சிக்காரங்களும் வருவாங்க. கீழே இருக்காங்களா? கீழேனா நம்ம அகாடமிலையா? இந்த ரோட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த ஏரியா ஃபுல்லா இன்னைக்கு கவர் பண்ணுவாங்க. ஆக்சுவலா நம்ம காரைக்குடில தான் இருக்கிறோம். ஆனா இந்த தொகுதி வந்து சட்டமன்ற தொகுதி வந்து திருப்பத்தூர். இது காரைக்குடி தான், ஆனா இது எங்க போயிருது? திருப்பத்தூர் போயிருது. சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது திருப்பத்தூர் போயிருது. ஸோ படிக்கலாம், நம்ம படிக்கலாம். ஸோ சவுண்டு, அந்த சவுண்டை நீங்கள் வந்து கேர் பண்ணிக்காதீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. ஸோ ஏன்னா எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கிறனால. ஸோ 1526 அப்படிங்கிறது முதல் பானிபட் வார் அப்படின்னு நான் சொன்னேன். இது ஏப்ரல் 21 தான் நடந்துச்சு. யார் யாருக்கு இடையிலனா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையிலங்க. பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடி, பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடி, இவங்க 2 பேருக்கு இடையில தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில இது நடந்துச்சு. ஸோ இதுல யாருக்கு வெற்றி அப்படின்னு சொன்னா பாபருக்கு தான் வெற்றி. இந்த போர் அப்படிங்கிறது ஏப்ரல் 21 இன்னைக்கு நடந்த போர்ல ஸோ யாருக்கு வெற்றி அப்படின்னு கேட்டா பாபருக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏப்ரல் 21 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். முதல் பானிபட் வார் ஞாபகம் வச்சுக்கணும். பீரங்கி பயன்படுத்தப்பட்டது. அந்த பீரங்கியோட பேர் என்ன சார் அப்படின்னா ரூமி அப்படின்னு அர்த்தம். ரூமி அப்படிங்கறத அந்த பீரங்கியோட பேரு. ரூமி அப்படிங்கிற அந்த பீரங்கி பயன்படுத்தப்பட்டது இந்த ஏப்ரல் 21. இந்தியாவிலேயே முதல் முறையாக பீரங்கி பயன்படுத்தினவர் பாபர். முதல் பானிபட் வார் ஏப்ரல் 21, 1526 அப்படிங்கிறது. ஸோ அவரு கையாண்ட அந்த போர் முறை, அந்த வார் சிஸ்டம்
அந்த போர் அப்படிங்கிறதுக்கு என்ன சார் மெத்தடு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா துல் ரூமா. துல் ரூமா அப்படிங்கிற துல் ரூமா அப்படிங்கிற நோட்ஸ் எடுக்கிறோம். நோட்ஸ் எடுக்கிறது ஆர்ட். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் எது அப்படின்னா மேக்கிங் நோட்ஸ். உங்க கைப்பட எழுதணும், படிச்சுக்கிட்டே எழுதணும். ஸோ கான்சியஸா எழுதணும். அதாவது கனெக்டிவிட்டி இருக்கணும். உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்க்கும் உங்களுடைய மெமரி கெப்பாசிட்டிக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். எங்கேயோ பாசிவா உட்காந்து எழுதக்கூடாது, நோட்ல கிரிக்கெட் இருக்கக்கூடாது. நம்ம சொன்ன விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு 5 முறை சொல்லியிருப்பேன். 15, 26, ஏப்ரல் 21 அப்படிதானே? 15, 26, ஏப்ரல் 1 என்ன போரு? ஃபர்ஸ்ட் பானிபட். ஃபர்ஸ்ட் பானிபட். பானிபட் அப்படிங்கிறது பிட்வீன் பாபர் அண்ட் இப்ராஹிம் லோடி. பாபர் அண்ட் இப்ராஹிம் லோடி அப்படிங்கிறது. பாபர் என்ன பேரரசு? முகலாய பேரரசர். இப்ப முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் யார்? பாபர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பாபரை பத்தி படிப்போம். அதே மாதிரி சொன்னேன், இந்த முகலாய பேரரசு அப்படின்னு சொல்லக்கூடியது 1526 இருந்து 1858 வரைக்கும் சொன்னேன்ல, அதை 2 பேஸா பிரிச்சுங்க, 2 காலமா பிரிச்சுங்க. ஸோ இந்தியன் ஹிஸ்டரியில முக்கியமான பாடம் கம்பல்சரி கேட்பாங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்கிறோம், பட் நம்ம டீடைல்டு படிச்சுட்டு இருக்கோம். அப்ப 1526 அப்படிங்கறதுல இருந்து 1526 இருந்து எழுதி வச்சுக்கணும் 1707 வரைக்கும். 1526 இருந்து 1707 சுஜாவுமா? சரி. 1526 இருந்து 1707 வரைக்கும் என்ன சார் அப்படின்னா ப்ரீ முகல்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். முற்கால முகலாயர்கள். மெய்மதிமாம் நோட்ஸ் எடுக்கிறீங்களா? நியூ கமர்ஸ், நியூ ஆஸ்பிரண்ட் நோட்ஸ் எடுங்க. இந்த கிளாஸ் வந்து இப்போ இது வந்து கொஞ்சம் ஸ்லோவா நான் போறேன். கூடுதல் விஷயம் பேசும்போது மட்டும் வேகமா போயிடுறேன். புரியுதா? இது பாடம். இது நமக்கு பாடமா இருக்கிறதுனால மெதுவா நடத்துறேன். புரியுதா? சரி. ஸ்ட்ராட்டஜிக்கலா கொஞ்சம் வேகமா போகும். இதுல நிறைய விஷயம் அசோசியேட் பண்ணுவேன். இப்ப 1526 ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அது கொஞ்சம் சொல்லும்போது வேகமா சொல்லுவேன். அதை நீங்க வீடியோ பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. எல்லாத்தையும் ஒன்னொன்னா எழுத வச்சுட்டு இருந்தோம்னா இட் வில் டேக் டைம். ஆனா நான் நடத்தும் போது நான் டீடைலா நடத்துவோம். இப்போ இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது, இந்தியன் ஹிஸ்டரி, இந்தியன் எக்கானமின்னு தனித்தனியா நடத்தும் போது உங்களுக்கு இன்னும் எளிமையா ஒன்னொன்னா டீடைலா நடத்துவோம். புரியுதா? நல்லா இருக்கும். சரி. அப்ப நான் 2 காலகட்டமா பிரிச்சுக்கலாம்னு சொன்னா, ஒன்னு 1526, 1707 அது ப்ரீ முகல்ஸ் பீரியட். யாருல இருந்து யார் வரைக்கும்னா பாபர்ல இருந்து அவுரங்கசீப் வரைக்கும். இதை ரஜினிகாந்த் நடிச்ச படம் பாஷான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரஜினிகாந்த் நடிச்ச படம் பாஷா. BHAJSA அப்படியே வரிசை எழுதிக்கங்க. நான் ஆர்டர் சொல்றேன். ஏன்னா இதோட குரோனாலஜி ஆர்டர் அடிக்கடி கேட்டிருக்காங்க எல்லா போட்டி தேர்வுலையும். யாருக்கு அப்புறம் யாரு, யாருக்கு அப்புறம் யாருன்னு கேட்பாங்க. அப்ப பாபர் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பிஆர். அதுக்கப்புறம் ஹெச் அப்படின்னா ஹுமாயூன். பாபருடைய பையன் ஹுமாயூன். அந்த ஹுமாயூனோட பையன் அக்பர். கொஞ்சம் குயிக்கா எழுதணும், கொஞ்சம் குயிக். பாபரோட பையன் ஹுமாயூன், ஹுமாயூனோட பையன் அக்பர். அக்பரோட பையன் தான் ஜஹாங்கீர். அக்பரோட பையன் ஜஹாங்கீர். இந்த ஜஹாங்கீரோட பையன் தான் ஷாஜஹான். ஷாஜஹான் எஸ் பாஷா அப்படிங்கிறதுல கடைசி அவுரங்கசீப். ஷாஜஹானோட பையன் அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லி அப்ப பாஷா அப்படின்னு எடுத்துக்கலாம். பாஷா அப்படின்னு சொன்னாவே பாபரு, ஹுமாயூன், அக்பர். பயத்தர சொல்லுங்க. பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். ரஜினிகாந்த் நடிச்ச படம் பாஷா வருதா? அந்த குரோனாலஜி வருதா? இது 1526 இருந்து 1707 வரைக்கும். இது ப்ரீ முகல்ஸ் பீரியட். தென் போஸ்ட் முகல்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். பிற்கால முகலாயர்கள். போஸ்ட் முகல்ஸ் பீரியட் அப்படிங்கிறது பிற்கால முகலாயர்கள் எங்கன்னா 1707 ஆரம்பிச்சு 1858 வரைக்கும். 1707 ஆரம்பிச்சு 1858 வரைக்கும். அதுல முதல் நபர் யாரு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா பரூக்ஷியார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 1707 பரூக்ஷியார் அப்படிங்கிறது. அதுல கடைசி 1858 யாரு அப்படின்னு கேட்டா 2ஆம் பகதூர் ஷா, செகண்ட் பகதூர் ஷா. இவரோட பீரியட்ல தான் நம்ம ஊர்ல அந்த 1857 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் வார் ஆர் சிப்பாய் கழகம் ஆர் வந்து பாத்தீங்கன்னா பெரும் கழகம் ஆர் மீரட் புரட்சி அப்படிலாம் ஏற்பட்டது எப்பதான்? 1858 தான். சோ ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பீரியட் 1857 அப்படிங்கிற ஒரு பீரியட். 1858 அவங்களோட பீரியட் முடியுது. முகல்ஸோட பீரியட் வந்து நம்ம இந்தியாவில முடியுது. அப்ப முகலாயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்து தம்பிக்கா கவனிக்கிற மணிகண்டன் அந்த நோட்டு எப்பவுமே உங்ககிட்ட இருக்கும். இங்க பார்க்கணும், ஐ கான்டாக்ட் இருக்கணும், கிளாஸ்ல ஐ கான்டாக்ட் இருக்கணும். 1858 அப்படின்னு சொல்றதை ஞாபகம் வச்சுங்க. இது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவை ஆட்சி செய்த முகலாயர்கள் அப்படின்னு சொன்னா 3 பெரும் குரூப்ஸ் இருக்காங்க. 3 பெரும் குரூப் ஒட்டுமொத்த இந்தியாவில இந்தியாவை ஆட்சி செய்த இஸ்லாமியர்கள்
முகமதியர்கள் அப்படி சொல்லி பார்த்தோம்னா 3 குரூப். அதுல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க முகலாயர்கள் அப்படிங்கிறவங்க வருவாங்க. பேசுற புரியுதா? அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான்ஸ். டெல்லி சுல்தான்ஸ் அப்படிங்கிறவங்க இவங்க தான் முன்னாடி ஃபர்ஸ்ட். இவங்க தான் 1206 இருந்து எழுதி வச்சுங்க. இந்தியாவை ஆட்சி செய்த இஸ்லாமியர்கள். பாடம் எங்க இருந்தாலும் வரலாம், எப்படினாலும் வரலாம். நம்ம ஒரு யூனிக்கா படிக்க இருக்கிறோம். ஏப்ரல் 21 தான் இருக்கிறோம். ஒரு நிகழ்வு தான் இருக்கிறோம், ஃபர்ஸ்ட் நிகழ்வு தான் இருக்கிறோம். அதை நம்ம பாடமா படிச்சுட்டு இருக்கோம், ஹிஸ்டரியா படிச்சுட்டு இருக்கோம். சரியா? இது எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் முக்கியம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம் ஒரே கேள்வி 50 மதிப்பெண். ஃபியூச்சர்ல நீங்க நெட்டோ செட்டோ பாஸ் பண்ணிட்டு இதை நல்லா படிச்சுன்னு வச்சுங்க. ஏன்னா போன முறை கேட்ட கேள்வி இது கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லயே கேட்டிருந்தாங்க. 1857 இருந்து 1945 வரைக்கும் எழுதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்ப நான் பேசுற விஷயம் எல்லாம் அதுல வரும். புரியுதா? சோ ஒரு போட்டித் தேர்வுகளுக்கு நீங்க கம்பல்சரி எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இது. இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ்ல படிக்கிறவங்க தான் சொல்லுவாங்க, சார் நீங்க ஏதோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நடத்திட்டு இருந்தீங்க, அதனாலதான் நாங்க வெளியில போயிட்டோம். கரண்ட் அஃபேர்ஸ் தான் டிசைடிங் மேட்டர் இருக்க போகுது. அதை வச்சுதான் கேள்வியே வரப்போகுது. இதுல இருந்து தான் கேள்வி வரும். ஒரு கேள்வி 50 மார்க். நீங்க எவ்வளவுதான் மாங்குன்னு வேலை பார்த்திருந்தாலும் அதிகபட்சம் நீங்க 20 வருஷமே வேலை பார்த்திருந்தாலும் 15 மார்க் தான். அதிகபட்சமே 15 மார்க் தான். ஆனா இந்த ஒரு கேள்வி 1 மணி நேரம் உட்காந்து ஒரு கேள்வி எழுதுனீங்கன்னா 50 மதிப்பெண். சூப்பரா வேலைக்கு ஓடி போயிடலாம். பேசுற புரியுதா? ரைட். அப்ப ஞாபகம் வச்சுக்கணும். 3 முகலாயர்கள் அப்படிங்கிற குரூப் இருக்குன்னு சொன்னா அதுல எழுதி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் 1206 இருந்து 1526 வரைக்கும். 1206 இருந்து 1526 வரைக்கும் டெல்லி சுல்தான்ஸ், டெல்லி சுல்தானியர்கள் இவங்களுடைய ஆட்சி காலம். இந்த பிட்வீன் பீரியட்ல கையிடுமா, கணத்துல கை வைக்க கூடாது. சோ இந்த காலகட்டத்திலே இன்னொருத்தர் வருவாங்க. யாரு சார் அப்படின்னா பாமினி கிங்டம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. பாமினி கிங்டம் 1347 நினைக்கிறேன், ஐ திங்க் சோ. அதுல இருந்து 1526 வரைக்கும் பாமினி கிங்டம். இந்த அகமது நகர்ல, பீஜப்பூர்ல, கோல்கொண்டால, பீரார்ல இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் படிப்பீங்க. இவங்க பீரியட் பாமினி கிங்டம் அப்படின்றது. இவங்களும் முகமதியர்கள் தான். அதுக்கப்புறம் நான் சொன்ன முகலாயர்கள். அப்ப 1526 நல்லா காது கொடுத்து கேட்கணும். மணிகண்டன் நல்லா காது கொடுத்து கேட்கணும். கவனம் இங்க இருந்துச்சுன்னா ஓகே தான். எழுதி வச்சுக்கிட்டீங்களா? அப்ப 3 முக்கியமான குரூப்ஸ் இருக்காங்களா? டெல்லி சுல்தான்ஸ் இருக்காங்களா? பாமினி கிங்டம்ஸ் இருக்காங்களா? முகலாயர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏப்ரல் 21. இன்னைக்கு முக்கியமானது முதல் பானிபட் போர் நடந்ததா? இந்த பானிபட் போர் அப்படின்னு தலைப்பு எழுதுங்க. அடுத்து அதுல ஒரு நான் லிங்க் தரேன். அது பானிபட் போர் அப்படிங்கறத எடுத்துங்க. பானிபட் போர் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த பானிபட் போர் அப்படின்னு சொல்லும் போது 3 பானிபட் போர் நம்ம இந்திய மண்ணுல நடந்திருக்கு. சரியா? அதுல 1 1526. இது பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடி. பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடி அப்படிங்கறத எடுத்துக்கணும். இது முதல் பானிபட் வார். இன்னைக்குதான் ஏப்ரல் 21 இன்னைக்குதான் நடந்துச்சு. பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடி. ஏன்னா பாபர் அப்படிங்கிறவர் முகலாய பேரரசுல வருவாரு. இப்ராஹிம் லோடி அப்படிங்கிறது டெல்லி சுல்தான்ல வருவார். அவர் லோடி வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு வரும். 2வது பானிபட் வார் 1556. 30 இயர்ஸ் கழிச்சு 1556 அப்படிங்கறத எடுத்துக்கணும். 2வது பானிபட். அப்ப 2வது பானிபட் வார் அப்படிங்கிறது யாருக்கு இடையில அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அக்பர் வெர்சஸ் ஹெமு. அக்பர் வெர்சஸ் ஹெமு அப்படிங்கிறவருக்கு இடையில நடக்கும். அக்பர் அப்படிங்கிறவருக்கும் ஹெமு அப்படிங்கிறவருக்கு இடையில நடக்கும் அப்படி சொல்லி பாக்குறோம். பேசுற புரியுதா? 3வது பானிபட் வார் அப்படின்னு சொல்லக்கூடியது 1761. 1761. முதல் பானிபட் வார் வந்து 1526. 2வது பானிபட் வார் வந்து 1556. 3 வந்து 1761. சரி, 1761 யாருக்கு இடையில? அப்படியே கம்முன்னு இருக்கிறது. புதுசா நம்ம இப்பதானே புதுசா அகமது ஷா எழுதி வச்சு. அகமது ஷா அப்தாலிக்கும் மராத்தியர்களுக்கும் இடையில நடக்கும். அகமது ஷா அப்தாலி வெர்சஸ் மராத்தாஸ். இந்த பழசு படிச்சவங்க எல்லாம் அப்படியே கம்முன்னு இருக்கீங்க பாருங்க. ஆச்சரியமா இருக்கு. 1 or 2 தான் சொல்றீங்க. நடத்தி முடிச்சாச்சுன்னா டெஸ்ட் அடிச்சுட்டே இருக்கணும், பரிச்சயம் ஆயிட்டே இருக்கணும். சும்மா உட்காந்து நோட்டுல எழுதிட்டே இருக்க கூடாது. புதுசா இருக்கிறவங்க ஓகே, இப்பதான் முதல் முறையா கேள்விப்படுறேன்றவங்க ஓகே. அப்ப எத்தனை பானிபட் வார் பார்த்திருக்கோம்? 3. 1526, 1556, 1761. பாபருக்கும் இப்ராஹிமுடைய இடையில 1. 2 அக்பருக்கும் ஹெமுக்கும் இடையில. 3 வந்து அகமது ஷா அப்தாலிக்கும் வெர்சஸ் மராத்தாஸுக்கும் இடையில அப்படிங்கறத நம்ம பாத்துட்டோமா? ஆன்லைன்ல பாத்துட்டீங்களா? எழுதிட்டீங்களா? இப்ப பானிபட் வார பத்தி நம்ம பேசிட்டோம்.
ஏப்ரல் 21 பானிபட் வார் நடந்துச்சுங்கிறத பேசிட்டோம். அந்த போர் முறைக்கு பேரு துல்ருமா அப்படிங்கறத பேசிட்டோம். இங்கதான் முதல்ல பீரங்கி பயன்படுத்தப்பட்டதுன்னு பேசிட்டோம். பீரங்கிக்கு பேர் வந்து ரூமி அப்படிங்கறத பாத்துட்டோம். இதுல பாபர் வந்து வெற்றி பெற்றுட்டார் அப்படி சொல்லி பாத்துட்டோம். அப்படித்தானே? இவர் பாபரவே தனியா பார்ப்போம், பாபரை மட்டும் தனியா பார்ப்போம். ஏன்னா அவர் சம்பந்தப்படுறதுனால பாபர் மட்டும் தனியா எழுதி வச்சுங்க. இந்த பாபர் அப்படிங்கிறவர் பிறந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1483 1483 1483 பாபரோட பிறப்பு பிறந்தார். அவருடைய இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 1530 இறந்தார். இவருடைய ஊர், அவருடைய பர்த் பிளேஸ் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான் அப்படிங்கறதுல காபூல் அப்படிங்கறதுல பர்கானா. ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது அவருடைய நாடு. அதோட கேபிட்டல் சிட்டி அப்படிங்கறத காபூல். ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் சிட்டி உங்களுக்கு காபூல் அப்படிங்கறது தெரியும். அந்த கேபிட்டல் சிட்டில பர்கானாங்கிற பிரசிடென்சில பிறந்தவர். பர்கானாங்கிற பிரசிடென்சில பிறந்தவர் தான் யாரு? பாபர். அவர் பிறந்துட்டாரா? எந்த வருஷம் இறந்தாரு? 1530 இறந்துட்டாரு. இவரோட பீரியட்ல 4 முக்கியமான போர்கள் இருக்கு. அதுல 1526 எழுதிட்டீங்கல்ல, பேசுங்கப்பா, கீழே எழுதுங்க. 1527 1528 1529 1530 இதெல்லாம் குரோனாலஜி ஆர்டர். ஏகப்பட்ட முறை கேள்வி கேட்டிருக்கான். யாருக்கு அப்புறம் யாரு, யாருக்கு அப்புறம் யாருன்றது ஒரு கேள்வி. எந்த போருக்கு அப்புறம் எந்த போருக்கு அப்புறம் எந்த போர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. புரியுதா? இந்த மாதிரி கேட்டுருவாங்க. 1526 ஏப்ரல் 21. இன்னைக்கு ஏப்ரல் 21 என்ன போர்? முதல் பானிபட் வார் அப்படிங்கிறது யார் யாரு கடையில? பாபருக்கு இப்ராஹிம் லோடி கடையில யாரு வெற்றி பெற்றா? பாபர். என்ன அந்த போர் முறைக்கு பேரு? துல்ருமா. போர் முறைக்கு பேரு பீரங்கியா? துல்ருமா. அந்த போர் முறைக்கு பேர் என்ன? துல்ருமா. மணிகண்டன் கிளாஸ் எடுக்கணும் இல்லையா? காரைக்குடி மணிகண்டன். ஏன்பா உனக்கு யாருப்பா பெர்மிஷன் கொடுத்தா? கேட்டீங்களா? பெர்மிஷன் கேட்டீங்களா? மாம்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கீங்களா? சரி. அப்ப 1526 சொல்லியாச்சா? துல்ருமா சொல்லியாச்சா? ரூமி சொல்லியாச்சா? வெற்றி பாபருக்கா? 1527 கான்வா அப்படிங்கிற இடத்துல ஒரு போர். கான்வா போர் அப்படின்னு சொல்லுவோம். 1527. அடுத்து 1528 சந்தேரி அப்படிங்கிற இடத்துல போர். 1527 கான்வா, 1528 சந்தேரி, 1529 காக்ரா. காக்ரா போர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1529 காக்ரா. 30 அவர் இறப்பு. 1530 அவர் இறந்துடுறாரு. பாபரை பத்தி ஃபுல்லா டீடைல் பார்த்தாச்சா? பாபரை பத்தி ஃபுல் டீடைல் பார்த்திருக்கோம். யார் யாரு இப்ப ஆக்சுவலா வந்து இப்ப இன்னைக்கு ஏப்ரல் 21. ஏப்ரல் 21ன்றது முதல் பானிபட் போரா? நல்லா பேசுங்க. ஆன்லைன்ல அம்பிகா புதுக்கோட்டை கேக்குதா? ஓகேமா. நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல? இந்த இதுல அஜிஷன் ப்ரொஃபசர் யாராவது உள்ள இணைஞ்சிங்க அப்படின்னு சொன்னா வித்தவுட் பெர்மிஷன்ல வெளியேறக்கூடாது. ஒண்ணு இப்பவே வெளியேறி ஓடிடணும். சரியா? அந்த இடையில வந்துட்டு எட்டி பார்த்துட்டு அப்படி லெப்ட் ஆகுறது. நான் வந்து அநாகரிகமா இருக்கிறவங்களுக்காக நான் பேசுறேன் இந்த வார்த்தை. யாரையும் காயப்படுத்துறதுக்கு இல்ல. உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். அது ஆஸ் அ டீச்சரா நீங்க உங்களுக்கு நல்ல நாலேஜை என்ரிச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது தேவைப்படும். அம்மா பேசாதீங்கப்பா. இந்த சும்மா வந்து எட்டி பாக்குறது, அப்படியே வெளியேறி ஓடுறது, நாலேஜே அப்டேட் பண்றது கிடையாது. என்ன டீச்சர்ஸா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா எப்பவுமே படிக்கிறவங்களா இருக்கணும். எவ்ரிடே வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் என்ன பண்ணணும்? என்ரிச் பண்ணிட்டே இருக்கணும். சும்மா வந்து பொருளாதாரத்துக்காக படிக்க கூடாது. யாரும் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா வித்தவுட் பெர்மிஷன்ல போகாதீங்க. அப்படி போறதா இருந்தா இப்பவே போயிடுங்க, வெளியில போயிடுங்க. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு ஏப்ரல் 21 ஒரு முக்கியமான நிகழ்வை பத்தி பேசிட்டோமா? ரைட். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப பானிபட் வார்னா எத்தனை பானிபட் வார் நடந்திருக்கு? 3. 1526, 1556, 1761. 1761, 1526 முதல் பானிபட்டா? 1556 2, 1761 3 அப்படிங்கிறது. பாபர் பத்தி ஃபுல் டீடைல் பார்த்தாச்சா? முகலாய பேரரசோட டோட்டல் டீடைல் சொல்லியாச்சா? ரஜினிகாந்த் நடிச்ச படம் பாஷன் சொல்லியாச்சா? இஸ்லாமியர்கள் 3 குரூப் இந்தியாவை ஆண்டிருக்கான்னு பார்த்தாச்சா? அதுல ஒரு குரூப் அப்படிங்கிறது முகலாயர்களா? அடுத்து பாமினியா? டெல்லி சுல்தானா? ஃபர்ஸ்ட் டெல்லி சுல்தானா, அதுக்கப்புறம் பாமினியா, அப்புறம் தான் முகலாயர். அதோட இந்தியாவில ஆட்சி முடியுது. அவங்களுடைய ஆட்சி முடியுது. அது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு ஏப்ரல் 21. இன்னைக்கு ஏப்ரல் 21 என்னென்ன சார் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கறது நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
இந்த ரோம்லெஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர் முதல்ல இந்த ட்ரெடிஷனல் டேட் எழுதி வச்சுங்க. ரோமன் எம்பையர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ட்ரெடிஷனல் டேட் அப்படிங்கறத இன்னைக்கு தான் உருவாக்கி இருக்கிறாங்க. ஏப்ரல் 21 அப்படிங்கிறது ஒரு ட்ரெடிஷனல் டேட், பாரம்பரிய நாள் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. ட்ரெடிஷனல் டேட் ஃபார் தி ஃபவுண்டிங் ஆஃப் ரோம். ரோம் அப்படிங்கிற உருவானது, ரோம்ன்றது உருவாயிருக்குங்க, இன்னைக்கு தான் உருவாயிருக்கு. ரோம் அப்படிங்கிற ஒரு நாடு பிஃபோர் கிறிஸ்ட் 753ல, கிறிஸ்து பிறப்புக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 753க்கு முன்னாடி இந்த ரோம் அப்படிங்கிற அவங்கள ட்ரெடிஷன் டே அப்படிங்கிறது இன்னைக்கு தான் அவங்க செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இந்த ரோமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை நீங்க டீடைல்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இட்டாலி அப்படிங்கறதோட கேபிட்டல் சிட்டி தான் ரோம். இட்டாலியோட கேபிட்டல் சிட்டி தான் அது ரோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இட்டாலியோட கேபிட்டல் சிட்டி. அந்த இட்டாலியோட முதல் பெண் பிரதமர் எழுதுங்க, சார்ஜியோ மெலானி. இப்ப இருக்கிறாங்க the first women prime minister of Rome. அதாவது இட்டாலி தான் நாடு, அதோட கேபிட்டல் சிட்டி தான் ரோம். இந்த ரோம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப ரோமோட கேபிட்டல் இட்டாலியோட கேபிட்டல் சிட்டி எது? ரோம். இந்த ரோம் அப்படிங்கறது என்ன சொல்லுவாங்கன்னா 7 குன்றுகளின் நகரம் அப்படி சொல்லுவாங்க. the city of 7 hills, சிட்டி ஆஃப் 7 ஹில்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறது ரோம். இந்த ரோம் அப்படிங்கறதுல ஒரு உலக அதிசயம் இருக்கு. அது எது சார் அப்படின்னா கொலேசியம். ரோம் அப்படிங்கறதுல அந்த கொலேசியம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். ரோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இப்ப ரோம்ன்றது யாரோட கேபிட்டல் சிட்டி? இட்டாலி. இட்டாலியோட முதல் பெண் பிரதமர் யாரு? சார்ஜியோ மெலானி. இந்த ரோமன்ஸ் அப்படிங்கிறவங்க எதுல சிறப்பானவங்க அப்படின்னா எலக்யூவன்ஸ் பவர் அப்படிங்கிறது. எலக்யூவன்ஸ் அப்படின்னாவே பேச்சு ஆற்றல் அப்படிங்கிறவங்க ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. அது வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறதுக்கு அவர் எவிடன்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த ஜூலியஸ் சீசர் இறந்த அன்னைக்கு மார்க்கஸ் புரூட்டஸ் அப்படிங்கிறவன் எப்படி பேசினா, மார்க் ஆண்டனி அப்படிங்கிறவன் எப்படி பேசினா, இதை பத்திலாம் அவர் தன்னுடைய அந்த பிளேல சொல்லியிருக்காரு, நாடகத்துல சொல்லியிருக்காரு. யாரு? வில்லியம் ஷேக்ஸ்பியர். தம்பி பேசுப்பா, பி இங்கிலீஷ் லிட்டரேச்சர். யாரு? அவர் பேசட்டும். மணிகண்டன் கிளாஸ்ல எழுதுறதோட இங்க கவனமும் இருக்கணும். வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவரோட ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் பிளே, அதுதான் வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஃபேமஸ் பிளே அப்படிங்கிறது ஜூலியஸ் சீசர். இவங்க எல்லாம் எந்த நாட்டை சேர்ந்தவங்க? ரோமன்ஸ். ரோமன் காத்தலிக் சொல்றோம்ல, கிறிஸ்தவர்கள். பேசுங்க. இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறவங்கள முதல்ல அந்த ரோமன் எம்பையர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் கொலை செய்யறதுக்கு கட்டளையிட்டாங்க. ஏரோது அப்படிங்கிற ஒரு ராஜா, புரியுதா நான் சொல்றது? ஏரோது அப்படிங்கிற ஒரு ராஜா, அந்த ராஜாலாம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கிறோம். சோ அதுல நிறைய ராஜாக்கள் இருப்பாங்க. அந்த ராஜாக்கள் அதுல இருந்து பிரிஞ்சதுதான், யூத மதத்திலிருந்து பிரிஞ்சதுதான் இந்த கிறித்தவம் அப்படிங்கிற ரோமன் கத்தலிக்க கிறித்தவம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல ஃபர்ஸ்ட் டிசைபிள் யாரு அப்படின்னா பேதுரு அப்படிங்கிறவர், பீட்டர். அவர் தான் முதல் சீசர். ஜீசஸ் கிரைஸ்டுக்கு மொத்தம் 12 சீஷர்கள் இருப்பாங்க. அதுல முதல் சீசர் அப்படின்றது பேதுரு. அந்த பேதுரு அப்படிங்கிறவர் இறந்த இடத்துலதான் முதல் திருத்தலம் அப்படிங்கறத ரோமன் காத்தலிக்கு இந்த வாட்டிகன் சிட்டில உருவாக்குனாங்க. வத்திகான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிட்டிக்கு பேர் என்ன? வத்திகான். வாட்டிகன் சிட்டி, தி ஸ்மாலஸ்ட் நேஷன் இன் தி வேர்ல்டு. உலகில் மிகச்சிறிய நாடு. அங்கதான் இப்ப இருக்கக்கூடிய லியோ இருக்காரு. 14 சொல்றோம்ல. அப்ப அதுல இருப்பாங்க, அதுல நிறைய கோஆர்டினேட்ஸ் இருப்பாங்க, நிறைய அந்த மாதிரி பிஷப் இருப்பாங்க, நிறைய அவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருப்பாங்க. அப்படிங்கிறப்ப ரோமன் அப்படிங்கறது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ரோம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். 7 குன்றுகளின் நகரம் அப்படிங்கிறது ரோம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ரோம் அப்படிங்கறோட ட்ரெடிஷனல் டேட் உருவானது என்னைக்கா? 753 கிறிஸ்து பிறப்புக்கிறது முன்னாலேயா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து என்ன சார் இன்னைக்கு உண்டானதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரியா? 1962 எழுதி வச்சுக்கணும். 1962 ஏப்ரல் 21 இதே டேட்ல 1962ல தி சிட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஃபேர், சிட்டில் வேர்ல்டு ஃபேர் அப்படிங்கிறது முதல்ல இந்த செஞ்சுரி 21st செஞ்சுரி அப்படிங்கறதுல உருவாயிருக்கு. தி சிட்டில் வேர்ல்டு ஃபேர் இன்னைக்குதான் உருவாயிருக்கா. சரி, நமக்கு தேவை 1962 எழுதி வச்சுங்க. இந்தோ சீனா வார் 1962ல தான் நமக்கு இந்தோ சீனா வார் அப்படிங்கிறது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கு இடையில போர். இதான் ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி. ஃபர்ஸ்ட் நேஷனல் எமர்ஜென்சி. எமர்ஜென்சினாவே நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம்? ஜெர்மனில வெய்மர் ரிபப்ளிக் அப்படிங்கிற எத்தனை எமர்ஜென்சி இருக்கு? 3 எமர்ஜென்சி இருக்கு. நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் என்ன? 352.
ஸ்டேட் எமர்ஜென்சி 356. ஸ்டேட் எமர்ஜென்சிக்கு வேறு பேரு பிரசிடென்ட் ரூல். அப்ப 1962, 1971, 1975 3 முறை நேஷனல் எமர்ஜென்சி இருந்திருக்கு, அப்படித்தானே? அடுத்த விஷயம் 1975 வியட்நாம் வார் ஏப்ரல் 21 இன்னைக்கு தான் நடந்திருக்கு. வியட்நாமுக்கும் எந்த நாட்டுக்கு இடையில இப்ப தற்போது பிரச்சனைன்னு சொல்லலாம், சைனா. பேசுங்க, சைனா அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். சோ சைனாவுக்கும் வியட்நாமுக்கு இடையில இப்ப போர் இருக்கு அப்படிங்கறத எடுத்துங்க. வியட்நாம் வார் அப்படிங்கிறது 1975 நடந்திருக்கு. அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கும் 71, 1971. சிவில் வார் 75. பேசுங்க. அப்ப இந்தியாவில் சிவில் வார் எப்ப? உற்சாகமா சொல்லுங்க. கேக்குதாமா? ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு உற்சாகமா கேக்குதா, சோம்பேறித்தனமா கேக்குதா? எப்படிமா? நல்லா சத்தமா கேக்குது சார். நல்லா சத்தமா கேக்குதா? சரி. 1975 இது வந்து சிவில் வார். இப்ப யாரு பிரைம் மினிஸ்டரா இருந்தா இந்தியாவில்? இந்திரா காந்தி. பேசுங்க. இந்திரா காந்தி அவங்க வந்து 1975 என்ன வார் இருந்திருக்கு? வியட்நாம் வார். வியட்நாம் அப்படிங்கிற வார் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ அடுத்து என்ன சார் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு யார் யாரு முக்கியமான தலைவர்கள் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 18, 16 ஒரு நாவலிஸ்ட். 1926 எழுதி வச்சுங்க. 1926 குவீன் எலிசபெத் II. குவீன் எலிசபெத் II. குவீன் எலிசபெத் II அப்படிங்கிறவங்க இங்கிலாந்துல பிறந்திருக்காங்க. 1926 ஏப்ரல் 21 குவீன் எலிசபெத் II. நமக்கு குவீன் எலிசபெத் I அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இவங்க தான் 1600 இருந்தவங்க. இந்த 1600 அந்த காலகட்டத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தவங்க குவீன் எலிசபெத் I. குவீன் எலிசபெத் I இது முக்கியமானவங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது 1600 அப்படிங்கறதுல உருவாச்சு. இவங்க தான் அனுப்பியிருப்பாங்க முகலாய பேரரசர்கிட்ட, ஜஹாங்கீர்கிட்ட அனுப்பியிருப்பாங்க. 2 முக்கியமான வியாபாரிகள் அனுப்புவாங்க. அதுல முதல் முறையா வந்தவர் அப்படின்றது வில்லியம் ஹாக்கின்ஸ் 1609. ஆனா அவருக்கு அனுமதி மறுக்கப்படும். 1609 யார் அனுப்புனாங்க? வில்லியம்ஸ் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவரை அனுப்புவாங்க. அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சா? மறுக்கப்பட்டுச்சு. யாரால? ஜஹாங்கீரால. ஜஹாங்கீர் யாரோட பையன்? பாபரோட பையன். சாரி, அக்பரோட பையன். அக்பரோட பையன். பாபர் வந்து அவருக்கு தாத்தா. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 1926 பிறந்திருக்கிறது யாரு? குவீன் எலிசபெத் II. குவீன் எலிசபெத் II. இந்த குவீன் எலிசபெத் அப்படிங்கிறவங்க முக்கியமானவங்க. விக்டோரியா மகாராணி அப்படிங்கிறவங்க முக்கியமானவங்க. அவங்க தான் 1857 அப்படிங்கிற காலகட்டத்தில் ராணியா இருந்தவங்க. பேசுற புரியுதா? சோ இதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து பாருங்க 1864 ரொம்ப முக்கியங்க. டிஇடி படிக்கிறவங்க, பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க, காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜில நீங்க சைக்காலஜி படிச்சிருக்கீங்களா? மெய்யமை சைக்காலஜி படிச்சிருப்பீங்க. காமன் சைக்காலஜில மெய்யமை இல்லையா? மெய்யமை குரல் சூடி கிளாஸ் போயிட்டு இருக்கா? ஆன்லைன்ல கிளாஸ் கட் ஆயிடுச்சா? இப்ப கிளாஸ் போயிட்டு இருக்கு. அப்ப மெய்யமை இல்லையா? எழுதி வச்சுங்க. 1864 1864 இந்த முக்கியமான ஒரு வருடம். இந்த 1864 அப்படிங்கிறதுல மேக்ஸ் வெபர் இவர் தாங்க ஃபாதர் ஆஃப் சோசியாலஜி. ஃபாதர் ஆஃப் சோசியாலஜின்னு சொல்லுவோம், சமூகவியலின் தந்தை. 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் மேக்ஸ் வெபர் அப்படிங்கிறவர், இன்னொருத்தர் அகஸ்டஸ் காம்டே. அகஸ்டஸ் காம்டே அப்படிங்கிறவர் இருப்பார். 2 பேர் முக்கியமானவங்க. மேக்ஸ் வெபர் அப்படிங்கிறவரும் அகஸ்டஸ் காம்டே அப்படிங்கிறவங்களும் முக்கியமானவங்க. சரியா? எதோட? சோசியாலஜி. சோசியாலஜிங்கிறது முக்கியமான ஒரு பாடம். அப்ப சோசியாலஜி அப்படிங்கிறப்ப மேக்ஸ் வெபர் இருக்காரா? அதே மாதிரி இவர் எந்த ஊருக்காருன்னா ஜெர்மனி. ஜெர்மனில நேத்து யாரை பார்த்தோம்? ஹிட்லர். ஹிட்லரோட இறப்பு அப்படிங்கிறது பிறப்பு எப்ப? பிறப்பா இறப்பா? நேத்து பார்த்தது பேசுங்கப்பா. பர்த் ஆனிவர்சரி. பர்த் தானே பார்த்தோம். சோ முக்கியமா ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் டே என்ன சார் இருக்கு? ஏப்ரல் 21 வேர்ல்டு கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் டே. கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொன்னாவே ஆக்கத்திறன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் சைக்காலஜில இருக்கு. எஜுகேஷன் சைக்காலஜி. பிஎட் படிச்சவங்களுக்கு, டிஇடி படிக்கிறவங்களுக்கு ஆக்கத்திறன். டிஇடில இருக்கிறவங்க மட்டும் அட்டெண்டன்ஸ் கொடுங்க பார்ப்போம். ஆன்லைன்ல டிஇடி மட்டும்
சசிகலா சார். சசிகலா ஃப்ரம் டெல்லி. ஓகே 1. சுகன்யா. சுகன்யா ஃப்ரம் காரைக்குடி 2. மீனா அமிர்தம் சார். மீனா அமிர்தம் காளையார் கோவில் 3. only 3. சரியா? மார்னிங் பேட்ச்ல இவ்வளவு பேர் தான் அட்டன் பண்ண முடியுது. எல்லா டீச்சர்ஸா இருக்கிறாங்க, அதனால அட்டன் பண்ண முடியல. ஞாபகம் வச்சுங்க, இது உங்களுக்கு சிலபஸ்ல இருக்குமா? கிரியேட்டிவிட்டிங்கிறது ஒரு சிலபஸ்ல உங்களுக்கு பாடமா இருக்கு. அதே மாதிரி சோசியாலஜி அது உங்களுக்கு பாடமா இருக்கு. சோசியாலஜியோட ஃபாதர் மேக்ஸ் வெபர் சொன்னா, அதே மாதிரி அகஸ்டஸ் காம்டே சொன்னா, இந்த டிடில அடிக்கடி கேட்கப்பட்டது. சைக்காலஜில, எஜுகேஷன் சைக்காலஜில அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க, யூஜிடிஆர்பி படிக்கிறவங்க, டிஇடி படிக்கிறவங்க, நெட் செட் படிக்கிறவங்களுக்கு இது முக்கியமானது. அதே மாதிரி இந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது, இந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது எந்த மாணவர் கவனிப்பா, இந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது எந்த மாணவர்கள்ட்ட கோலோச்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்க சிந்தனை அப்படின்னு சொல்றது, விரி சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்க சிந்தனை, விரி சிந்தனை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஜென்ட் திங்கிங், கன்வர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னு 2 வகையான திங்கிங் இருக்கு. கன்வர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த ஆராய்ந்து அதுலயே உன்ன நுணுக்கமா ஆராயிருதுங்கிறது வந்து கன்வர்ஜென்ட். அதுல இருந்து இப்ப டிஃபரெண்டா போயிட்டு இருக்கிறது டைவர்ஜென்ட். இப்ப நம்ம ஏப்ரல் 21 டிஃபரெண்டா பாக்குறோமா? பேசுங்க. ஒன்னு ஹிஸ்டரி பாக்குறோம், சயின்ஸ் பாக்குறோம், சோசியாலஜி பாக்குறோம், அந்த மாதிரி டிஃபரெண்டா பாக்குறோம்ல. இது என்ன திங்கிங்? டைவர்ஜென்ட் திங்கிங். கன்வர்ஜென்ட்னா உன்னை பத்தி டீடைலா, இப்ப பாபர் மட்டும் உன்னை மட்டும் ஃபுல் டீடைலா படிச்சோம்ல, அது என்ன திங்கிங்? கன்வர்ஜென்ட் திங்கிங். ஏப்ரல் 21 நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம்ல, இது என்ன திங்கிங்? டைவர்ஜென்ட் திங்கிங். அதே மாதிரி கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது யார்கிட்ட அதிகமாக இருக்கும்னு சொல்லி கேட்பாங்க. இந்த விரி சிந்தனை உள்ள மாணவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். அதாவது நான் சொன்ன டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படிங்கிறது அவங்ககிட்ட தான் நிறைய இருக்கும். இந்த ஏட்டுச்சுரக்கா இருக்கிறவங்ககிட்ட இது இருக்காது. மனப்பாடம் பண்ணி படிக்கிறவங்ககிட்ட இது இருக்காது. புரிஞ்சு படிக்கிறவங்ககிட்ட நல்லா நிறைய விஷயங்கள், அவங்ககிட்ட தான் கிரியேட்டிவிட்டி நிறைய இருக்கும். நிறைய விஷயங்களை கவனம் செலுத்துவாங்க. புரிஞ்சு படிக்கணும்னு நினைப்பாங்க, ஹேண்ட் ரைட்டிங்ல இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்க, படம் வரைகிறது அந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி குவிஸ் காம்படிஷன்ஸ், பேச்சு போட்டி, கட்டுரை, கவிதை, வினாடி வினா, இப்படி ஏகப்பட்ட விஷயத்துல கவனம் செலுத்துவாங்க. புரியுதா? யாரு? கிரியேட்டிவிட்டி இருக்கிறவங்ககிட்ட. என்னங்க? அதே மாதிரி இன்னோவேஷன், எதையுமே புத்தாக்கம், புதுசு யோசிக்கிறது, பழசையே பண்றது கிடையாது, புதுசு. கிரியேட்டிவிட்டி, மாத்தி யோசி கான்செப்ட். என்ன கான்செப்ட்? மாத்தி யோசி அப்படிங்கிற கான்செப்ட். அதான் இன்னோவேஷன். இன்னோவேஷன் அப்படின்னு சொன்னாவே புதிதாக யோசிக்கிறது, புதிதாக திங்க் பண்றது. அப்ப இன்னைக்கு உண்டான டே அந்த மாதிரி டேவா? ஏப்ரல் 21. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏப்ரல் 21 என்ன டே? வேர்ல்டு கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் டே. நீங்களும் ஒரு கிரியேட்டிவா திங்க் பண்ணணும். கிரியேட்டிவ். இப்ப நான் சொன்னேன் ரஜினிகாந்த் நடிச்ச படம் பாஷானா, அது ஒன் ஆஃப் தி கிரியேட்டிவிட்டி. எல்லாரும் வந்து பாபர், ஹுமாயூன், அக்பர்னு படிக்கும்போது நம்ம பாஷானை படிச்சு எளிமையாக்கிக்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து டெல்லி சுல்தான் சொன்னா அதை வந்து எஸ்கே கம்பெனில டீசல் வாங்கினேன்னு தெரிஞ்சுக்கலாம். எஸ்கே டீசல், எஸ்கே கம்பெனி டீசல். எஸ்னா ஸ்லேவ், கேனா கில்ஜி, டீனா துக்ளக், எஸ்னா சையது, எல்லுனா லோடி. இதை பத்தி நம்ம ஹிஸ்டரி படிக்கும்போது டீட்டெயிலா படிப்போம். டெல்லி சுல்தான்ஸ் 1526 இருந்து 1206 இருந்து 1526 வரைக்கும் பேசுங்க. முதல் பானிபட் போர் எப்ப? எந்த டேட்ல? ஏப்ரல் 21. அந்த போர் முறைக்கு என்ன பேரு? துல்ருமா. முதல்ல என்ன பயன்படுத்தப்பட்டுச்சு? பீரங்கி. அந்த பீரங்கியோட பேர் என்ன? ரூமி அப்படிங்கிறது. யாரு? பாபர் வெற்றி. பாபர் 1527 என்ன போர்? கான்பா. அம்மா இங்க பாருப்பா, நோட்ல எப்பவுமே இருக்கும். நோட்ல ஏற்கனவே நடத்தினதான் பிரியதர்ஷினி. பாபர் பத்திலாம் ஏற்கனவே நோட்ல இருக்கு. உங்க நோட்ல பழசுல எழுதிருக்கீங்க. புதுசா இருக்கிற பிள்ளைங்க நோட்டை பார்த்துட்டு இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பழசா இருக்கிற பிள்ளைங்க இங்க கவனிங்க, எழுதிங்க. அடுத்து ஏப்ரல் 21. அடுத்து முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன? ஏப்ரல் 21 அப்படிங்கிறது நேஷனல் சிவில் சர்வீசஸ் டே. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கான நாள் இன்னைக்கு தான். நேஷனல் சிவில் சர்வீசஸ் டே. இந்தியாவில் சர்தார் வல்லபாய் பட்டேல் இவர் தான் முதல்ல இதை வந்து அட்ரஸ் பண்ணாரு. இந்தியாவுக்கு ஒரு சிவில் சர்வீஸ் அப்படிங்கறத உருவாக்கணும் அப்படிங்கறத முதல் அட்ரஸ் பண்ணவர் யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறவரு ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சர்தார் வல்லபாய் பட்டேல், நேஷனல் சிவில் சர்வீசஸ் டே, த காம்ராட்ஸ் சர்தார் வல்லபாய் பட்டேல். பட்டேல்ஸ் 1947 அட்ரஸ் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ். நம்ம இந்தியாவில் பாஸ் பண்ணவங்களுக்காக முதல்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் பேசியிருக்காரு. யாருங்க நம்ம பொதுப்பணித்துறையின் தந்தை? ஆல் இந்தியா காரன் வாலிஸ்ங்க. கிளாப் பண்ணுங்க.
காரன் வாலிஸ். ஒரு சில பேரால தான் எடுக்க முடியுது, மற்றவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறீங்க. ஆனா நம்ம படிச்சிருப்போம். வாரன் ஹேஸ்டிங்ஸ்ல இருந்து ஃபுல்லா கவர்னர் ஜெனரல்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, வைஸ்ராய்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்க, இப்பெல்லாம் நம்ம டீடைலா படிச்சிருப்போம். மறுபடியும் சொல்றேன், பரீட்சைக்கு பாடம் படிப்பதை விட பரிச்சயம், கற்றலின் கேட்டல் நன்று. சரியா? கேட்டல்ல வாயை திறந்து சொல்வது நன்று. அப்ப நேஷனல் சிவில் சர்வீசஸ் டே எப்ப? ஏப்ரல் 21. யார் 1947 அட்ரஸ் பண்ணா? சர்தார் வல்லபாய் படேல். இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் யாரு? சர்தார் வல்லபாய் படேல். சரி, இந்தியாவுடைய முதல் துணை பிரதமர் யாரு? சர்தார் வல்லபாய் படேல். த ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டர் யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல். யாருக்கு இவருக்கு எங்க சிலை இருக்கு? குஜராத்ல இருக்கு, அகமதாபாத்ல. குஜராத்ல அகமதாபாத்ல இருக்கு மிக உயரிய சிலை. அந்த சிலைக்கு என்ன பேரு? ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இவருடைய பிறந்த நாள் எவர் அழைக்கப்படுது? இன்டெகிரிட்டி, நேஷனல் இன்டெகிரிட்டி டே. இன்டகிரேஷன் அப்படின்றது வேற, இன்டெகிரிட்டி டேன்றது ஒற்றுமை தினம், தேசிய ஒற்றுமை தினம். ஒற்றுமை வேற, ஒருமைப்பாடு வேற. இன்டகிரேஷன் அப்படிங்கிறது வந்து அது நவம்பர் 19. யாருடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியோட பிறந்த நாள். நேஷனல் இன்டகிரேஷன் டே அது தேசிய ஒருமைப்பாடு தினம். இது இன்டகிரிட்டி டே, தேசிய ஒற்றுமை தினம். டிஸ்டிங்யூஷ் பண்றீங்களா? ஆன்லைன்ல ஆன்லைன். சோ நேஷனல் சிவில் சர்வீசஸ் டே அப்ப ஏப்ரல் 21. அடுத்து பாருங்க, டிஇடி. கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கங்க. சோ நான் ஏன் இதை வந்து நான் தனித்தனியா பிரிச்சு சொல்றேன்றது தெரிஞ்சுக்குங்க. நான் டிஇடிக்கும் கிளாஸ் நடத்துறேன், டிஆர்பி பிஜிடிஆர்பிக்கு கிளாஸ் நடத்துறேன், காலேஜ் டிஆர்பிக்கு கிளாஸ் நடத்துறேன், யூபிஎஸ்சிக்கு கிளாஸ் நடத்துறேன், செட் நெட்டுக்கு கிளாஸ் நடத்துறேன், இது இந்த மாதிரி கியூட் எக்ஸாம்ஸ்க்கு கிளாஸ் நடத்துறேன். புரியுதா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய எஸ்ஐக்கு கிளாஸ் நடத்துறேன். இப்படி பலதரப்பட்ட கொஸ்டின் பேப்பரை பாக்குறதுனால தான் இதை நான் ஸ்பெசிபிக் பண்ணி சொல்றேன். இன்னும் ஒரே ஒரு ஏப்ரல் 21 தானே இருக்கும். கண்டிப்பா டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 9:51. கரெக்டா 9 மணிக்கு நான் ஆரம்பிச்சேன். 50 மினிட்ஸ் கான். அப்ப 50 மினிட்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 50 தவளாவது பேசியிருப்போமா இல்லையா? ஒரு 50 தவளாவது பேசியிருப்போம். இன்னைக்கு ஒரு ஹிஸ்டரி பேசியிருக்கோம்ல, டீடைல்டா. பாபரை பத்தி டீடைல் பேசியிருக்கோம், முகலாயரை பத்தி டீடைல் பேசியிருக்கிறோம், பானிபட் வார் பத்தி டீடைல் பேசியிருக்கோமா இல்லையா? அதே மாதிரி இப்ப கூடுதல் விஷயங்கள் பேசிட்டு வரோம். அடுத்து பாருங்க, சிவில் சர்வீசஸ் டேக்கு அப்புறம் இன்னைக்கு ஏப்ரல் 21 கிண்டர் கார்டன். ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் கிண்டர் கார்டனை பத்தி பேசும்போது. யாருங்க கிண்டர் கார்டன் அப்படிங்கிற ஒரு பள்ளியை ஏற்படுத்தினது? யாரு வந்து கிண்டர் கார்டன்? புரொபேலுங்க. யாரு? புரொபேல் எந்த ஊரு? இப்ப கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் சொன்னேன், மா இலை பூஜை அப்படின்னு சொல்லி கூட ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். மா இலை பூஜை. அப்படியே முழிக்கிறீங்க பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. புரொபேல் அப்படிங்கிறது வந்து ஜெர்மனி நாட்டுக்கு சேர்ந்தவர். பாருங்க, யங்ஸ்டர்ஸ் இப்படி இருக்கீங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது வந்து உங்களுடைய சோம்பேறித்தனத்தை தான் காட்டுது, இயலாமை கிடையாது. பிராக்டிஸ் இருந்தா யாரு வேணாலும் வரலாம். பிராக்டிஸ் இருந்தா யாரு வேணாலும் வரலாம். சரியா? நல்லா படிக்கலாம். இங்க என்ன தேவைப்படுது? இன்வால்வ்மெண்ட் தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? இன்வால்வ்மெண்ட் போய் எவ்வளவு சோகமா சொல்றீங்க பாத்தீங்களா? நான் எவ்வளவு அழுத்தமா பேசுறேன், எவ்வளவு சவுண்டா பேசுறேன். இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு கத்தணும் அவசியமே கிடையாது. சவுண்ட் டீச்சிங் இஸ் எசென்சியல். சவுண்ட் டீச்சிங்னா 2 சவுண்டு. ஒன்னு நாலேஜோட சவுண்டு, ஒன்னு என்ன சவுண்டு? நாலேஜோட சவுண்டு. நல்ல நாலேஜ் இருந்தா தான் சவுண்டா பேச முடியும். நாலேஜ் இல்லாம தயக்கத்தோட பேசுறவங்க பாத்தீங்கன்னா இந்த கிளாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். கிளாரிட்டி இருக்கிறவங்க தைரியமா சொல்லலாம். கிண்டர் காட்டன் அப்படின்னாவே ப்ரொபேல் அப்படிங்கறத எடுத்துக்கணும். மாண்டிசாரி அப்படிங்கிறவங்க அவங்க இத்தாலிக்காரங்கன்னு எடுத்துக்கணும். மாண்டிசாரினா இத்தாலிக்காரங்க. அப்ப ப்ரொபேல் அப்படிங்கிற ஒரு கிண்டர் காட்டன் பள்ளி ஆரம்பிச்சாரா? அவர் எந்த ஊரு? ஜெர்மனி. ஜெர்மனி அப்படின்னு சொன்னாவே கிட்லரா? கிட்லர் அப்படின்னு சொன்னாவே மெயின் கேம்பா? ஹிட்லர்னாவே மெயின் கேம்ப் அப்படிங்கறத எடுத்துக்கணும். சரியா? அதே மாதிரி ஜெர்மனி அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து யாரு? ஹிட்லர். ஹிட்லர் ஜெர்மனி தானே. சோ இத்தாலி அப்படின்னு சொன்னாவே முசோலினியா? இத்தாலியில யாரு? முசோலினி. இத்தாலி அப்படின்ற கேபிட்டல் ரோமா? ரோம் அப்படின்னு சொல்லக்கூடியது 7 குன்றுகளின் நகரமா? ரோம் அப்படிங்கறதுல கொலேசியம் அப்படிங்கிற பிளேஸ் இருக்கா? அதான் வந்து போர்க்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அசோசியேட் பண்ணி படிக்கலாம். அப்ப இன்னைக்கு யாரோட இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னென்ன இருக்குன்னு படிச்சாச்சா? அந்த கிண்டர் காட்டன் பள்ளி எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. அந்த புரொபேல் வந்து 1837 ஆரம்பிச்சிருக்காரு. 1837 கிண்டர் காட்டன். டிடி இருக்கிறவங்க நோட்ஸ் எடுத்துட்டீங்களாமா? நான் கேட்பேன் கிளாஸ்ல. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. யார் இறந்திருக்கா பாருங்க. 1526 இப்ராஹிம் லோடி நேத்தானே இறந்திருப்பாரு.
என்ன அவரை காலி பண்ணிட்டாருல, காலி பண்ணவர் யாரு? பாபர். எந்த போர்ல? முதல் பானிபட் வார்ல. என்ன போர் முறை? இது ஏன்னா அன்னைக்கு 4-5 ரூபாய் கேட்டேன்ப்பா. துல் ரூமா. என்ன ரூமா? துல் ரூமா. சரி, அந்த என்ன அந்த நீங்க எதை சொன்னீங்க? அப்படியா? அந்தன்னு கேட்டா அடுத்த அர்த்தம் கேட்பேன். என்ன அந்த? சரி, ஆக்சுவலா வந்து அந்த பீரங்கோட பேர் என்ன? ரூமி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப இப்ராஹிம் லோடி இன்னைக்கு தான் இறந்திருக்கிறார். டெல்லி சுல்தானோட கடைசி அரசர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படிங்கறத பாக்குறோம். மார்க் ட்வைன் இவர் ரொம்ப முக்கியமானவருங்க. 1910 ஏப்ரல் 21 1910 ஏப்ரல் 21 மார்க் ட்வைன். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஆத்தர், அமெரிக்கன் லிட்டரேச்சர்ல முக்கியமான ஒரு நபர், அமெரிக்கனுடைய இம்பார்ட்டன்ட் ஆத்தர். இங்கிலீஷ் லிட்டரேச்சர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். மார்க் டுவைன் அப்படிங்கிறவர் ஏப்ரல் 21 தான் இறந்திருக்கிறார். ஏப்ரல் 21 தான் அவர் இறந்திருக்கிறாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி 1938 முகமது இக்பால் அப்படிங்கிற ஒரு பொயட்டுங்க. இவர் தான் வந்து சாரே ஜஹான் சே அச்சா, கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? சாரே ஜஹான் சே அச்சா, அந்த பாடல் எழுதினவர் இவர் தான், முகமது இக்பால். இவர் வந்து ஒரு ஃபேமஸ் பொயட். முகமது இக்பால் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்னைக்கு தான் இறந்திருக்காரு. அப்ப ஏப்ரல் 21 மேக்சிமம் உள்வாங்கிக்கிட்டீங்களா? நல்லா பேசுங்க. ஒரு 1 மினிட் பாருங்க, நான் கேள்வி கேட்பேன். ஓகேப்பா, ஒரு 1 மினிட் பாருங்க, நான் கேள்வி கேட்பேன். ஸோ என்ன சார் நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. குயிக்கா பாருங்க. முகலாயரை பத்தி பாருங்க, பானிபட் வாரை பத்தி பாருங்க. ஸோ இந்தியாவை ஆட்சி செய்த இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறப்ப 3 குரூப் இருக்காங்கன்னு சொன்னேன், அதை பத்தி பாருங்க. ஸோ டோட்டல் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. ஸோ இன்னைக்கு பேப்பரு நமக்கு வந்து ஆன்லைன் காப்பி கிடைக்கல, அதனால நான் வந்து இதை வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இன்னைக்கு என்ன சொன்னீங்க? இன்னைக்கு ஜிகேல என்ன சொன்னோம்? ஸ்ட்ராட்டஜிக்கல ஃபெஸ்டிவல்ஸ், அதையும் ஞாபகப்படுத்துங்க. அதையும் ஞாபகப்படுத்துங்க. நேற்றுக்கு என்ன ஸ்டேட் பார்த்தோம்? இமாச்சல் பிரதேஷ். நல்லா பேசுங்க. இமாச்சல் பிரதேஷோட கேபிட்டல் சிட்டி சிம்லா. அப்ப நம்முடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது ராஷ்டிரபதி பவன், அப்படிதானே? சரி, ராஷ்டிரபதி பவன் இப்ப பேர் எப்படி மாத்திருக்காங்க? அது மக்கள் மாளிகைன்றது ஆளுநரோடது. ராஷ்டிரபதி பவன். பிரைம் மினிஸ்டரோட ஆபீஸ் சேவா தீர்த். சொல்லுங்க, சேவா தீர்த். பிரைம் மினிஸ்டரோட ஆபீஸ் வந்து சேவா தீர்த் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. காஸ்டில், அதாவது பீப்புள்ஸ் காஸ்டில் அப்படிங்கிறது ராஜ் பவன், ஆளுநருடைய மாளிகை. அப்ப ராஷ்டிரபதி பவன்றது யாரோடது? குடியரசுத் தலைவருடைய மாளிகை. அந்த குடியரசுத் தலைவருக்கு நார்த் இந்தியால ஒண்ணு இருக்கும், சவுத் இந்தியால ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன். சவுத் இந்தியால எங்க இருக்கும்? ஹைதராபாத். ஹைதராபாத் அப்படிங்கிறது யாரோட கேபிட்டல் சிட்டி? தெலுங்கானா. தெலுங்கானாவோட முதலமைச்சர் யார்? ரேவந்த் ரெட்டி. யாரு துணை முதலமைச்சர்? மல்லு பாட்டி அப்படின்னு சொல்ற ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோமா? ரேவந்த் ரெட்டி அப்படிங்கிறவர் எந்த கட்சி? காங்கிரஸ். இமாச்சல் பிரதேசத்துல எந்த கட்சி ஆட்சியில இருக்கு? காங்கிரஸ். இமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது இமயமலையில எந்த பார்ட்ல வரும்னு சொன்னேன்? சென்டர் பார்ட். மேல இருக்க பார்ட் என்னது? இமாத்ரி. நடுவுல இருக்கிற பார்ட் எது? இமாச்சல். அப்ப கீழே இருக்கிற பார்ட் எது? சிவாலிக் அப்படிங்கறத பார்த்தோம். அப்ப ஹில் ஸ்டேஷன்ஸ் ஃபுல்லா எங்க இருக்கு? இமாச்சல் அப்படிங்கறதா இருக்கு. இமாச்சல் அப்படிங்கிறதுக்கு வேறு என்னென்ன பேர் இருக்கு? வீர் பூமி, தேவ் பூமி, உர்சா பிரதேஷ் அப்படிங்கறத பார்த்தோம், அப்படிதானே? சோ இன்னைக்கு உள்ள டேட்ல இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஃபாரஸ்ட் கார்பன் டு ரைஸ் அப் டு 97% அப்படிங்கிறது 2100 அப்படிங்கறதுல கூடுமா? எழுதிக்கங்க. இது என்விரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜி அப்படிங்கற முக்கியமான நியூஸ். ஃபாரஸ்ட் கார்பன், காடுஞ்சா நிகழ்வு மாற்றங்கள் ஏற்படும். இது என்விரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜிங்கிற பாடத்துக்கு முக்கியமானது. நேத்தி கூட நம்ம பார்த்தோம். கார்பன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதோட அலட்ராபீஸ் அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்கட் என்ன? டிஜிபி. டி என்னது? டைமண்ட். ஜி என்னது? கிராஃபைட். பி என்னது? புல்லரின் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6, அதோட மாஸ் நம்பர் 12,
அட்டாமிக் நம்பர் அடிப்படையில் யாரு பீரியாடிக்கல் டேபிள் தந்தா? அட்டாமிக் நம்பர்னாவே மோஸ்ட்லி 1912 மாஸ் நம்பர் அடிப்படையில் தந்தது யாரு? மெண்டலேஃப். மெண்டலேஃப் அப்படிங்கிறவர் எந்த வருஷம் பிறந்தாரு சார்? எந்த வருஷம் கண்டுபிடிச்சாரு? 1869. அந்த 1869 பிறந்தவர் காந்திஜி. 1869 பிறந்தவர் யாரு? காந்திஜி. அப்ப கார்பனோட அளவு 2100 எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா? 97%. எங்கயா? காடுகள். காடுகளோட ஆராய்ச்சி மையம்ங்கிறது எங்க இருக்கு? டேராடூன். டேராடூன் யாரோட கேபிட்டல் சிட்டி? உத்தரகாண்ட். உத்தரகாண்டோட முதலமைச்சர் யாரு? சரியா? புஷ்கர் சிங் தாமி. புஷ்கர் சிங் தாமி எதை ஏற்றுக்கொண்ட முதல்? யூசிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட். அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடோட ஆர்டிகல் 44. ஆர்டிகல் என்னது? 44. எத்தனாவது மாநிலம்? 27. நவம்பர் 9 நவம்பர் 15 நவம்பர் 9 2000 மட்டும் எத்தனை மாநிலங்கள்? 3 மாநிலங்கள். அப்ப ஃபாரஸ்ட் கார்பன் டு ரைஸ் அப் 97% பை 2100 அப்படிங்கிற கொடுக்குறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாஸோட கார்பன் டிஸ்சார்ஜ் ஃபால்ஸ் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க, இந்த கட்டுரை எழுதியிருக்காங்க. எழுதி வச்சுங்க. அடுத்து முக்கியமானது இன்னைக்கு உண்டான பேப்பர்ல தமிழகத்துல 5938 5938 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையா, சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கா 5938. சோ இதுக்காக ஒரு சிறப்பு பார்வையாளர் வந்திருக்கிறாரு, ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மானிட்டர் பண்றதுக்காக பிரதாப் சிங் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு தமிழகத்துக்கு. சோ நம்ம ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவர் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா? சொல்லுங்க மணிகண்டன். யாருப்பா? மணிகண்டன் எஸ்ஐ ஆகணுமா ஆகக்கூடாதா? என்ன பண்ணணும்? கவனிக்கிறதோட கற்றல்ல கேட்டல். கவனிக்கிறது, கேட்கறது, கேட்டல்ல சொல்றது. அஷ்மிதா அக்கா இருக்கீங்களா? அஷ்மிதா அக்கா திருநெல்வேலி. அஷ்மிதா அக்கா எஸ்ஐ பாஸ் பண்ணிருக்காங்க. தம்பி திருநெல்வேலி தானே? அஷ்மிதா அக்காவோட பேச சொன்ன, பேசுனீங்களா? எப்ப பேசுவீங்க? பேசணும். எப்படி பாஸ் பண்ணீங்க? திருநெல்வேலி அக்காவா நீங்க? எப்படி பாஸ் பண்ணீங்க? என்ன மாதிரி படிச்சீங்க? எவ்வளவு நாள் படிச்சீங்க? எந்தெந்த கேள்விகள் இருந்துச்சு? அஷ்மிதா அக்கா பேசுனா பேசுவீங்கல்ல? பேசுங்க. அந்த மாதிரி பேசணும். கிளாஸுக்குள்ள கேட்கலாம். இப்பவே கேட்கலாம். மணிகண்டன் நான் தான் சொன்னேன்ல, அட்டன் பண்ணும் போதே சொன்னேன்ல, உங்க ஊருக்கார பொண்ணு இருக்கு நம்ம கிட்ட வந்து படிச்சாங்க, எஸ்ஐ படிச்சாங்க, எஸ்ஐல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்லயே பாஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்லயே பாஸ்லப்பா. போலீஸும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்லயே பாஸ், எஸ்ஐயும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்லயே பாஸ். அப்படிங்கிற போது கேட்கணும், இந்த மாதிரி கேட்கணும், அடிக்கணும். சரியா? திருநெல்வேலியில இருந்து இங்க வந்து தங்கி படிச்சாங்க. இப்பதான் வந்து ஆன்லைன்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கதான் தங்கி படிச்சாங்க. படிக்கும்போது வைக்கும்போதுன்னு சொல்லிட்டு நல்லா படிங்க, தொடர்ந்து அடிங்க. சோ நமக்கு அஷ்மிதாவுக்கு வந்து நமக்கு குரூப் எய்ம் பண்ணணும். டெபுட்டி சூப்பரண்டா போலீஸ் ஆகணும், டிஎஸ்பி ஆகணும். ஆனா அப்பாவோட எய்ம் அதான், டிஎஸ்பி ஆகணும். என்ன? அவர் எய்ம் ஷுட் பி ஹை. ஆசைப்படுங்க, நல்லா ஆசைப்படுங்க. இன்னைக்கு ஏப்ரல் 21 ஒரு சபதம் எடுங்க. இன்னைக்கு வந்து சிவில் சர்வீஸ் டேவா? ஐ வாண்ட் டு பிகம் an IAS ஆபீசர், ஐ வாண்ட் டு பிகம் ஒரு IPS ஆபீசர். நான் ஒரு IAS ஆகணும், ஒரு IPS ஆகணும். குரூப் 4 கிடைச்சா போதும், ஏதோ எள்ளூருண்டை கிடைச்சா போதும் நினைக்க கூடாது. ஆசைப்படுங்க. கணியன் பூங்கொன்றார் அழகா சொல்லியிருப்பாரு, அடிக்கிறது யானை அப்படிங்கிறதுக்கு எய்ம் வந்து யானையா இருக்கணும். பூனையை அடிச்சாலும் வெற்றி தான். பூனைக்கே எய்ம் பண்ணி போட்டு பூனையை அடிச்சு போட்டு நான் வெற்றின்னு சொல்லக்கூடாது. சரியா? பாருங்க, இந்த போட்டி இது வாக்காளர்கள் வேட்பாளர்கள் வந்து பாருங்க. இவரெல்லாம் விஜயெல்லாம் பார்த்திருக்கவே மாட்டார். இந்த ஃபீல்ட, இப்படி ஒரு ஃபீல்ட பார்த்திருக்கவே மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் கேரவான்ல இருப்பாரு, அந்த ஏசி ரூம்ல தான் இருப்பாரு. லக்ஸூரியஸா வாழ்ந்த மனுஷன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய போட்டோகிராஃப் போடுறாங்க, முகமெல்லாம் கருத்து போய், முடியெல்லாம் காஞ்சு போய், எதோ விட்டு எரியறாங்க. என்ன? இளநிலை விட்டு எரியறாங்க, அதை விட்டு எரியறாங்க, நிலத்தை விட்டு எரியறாங்க, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு. சோ அவர் ஊரா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 6 மணி வரைக்கும் அவன் எல்லா பயிலும் இப்படிதான் சுத்தி திருப்பான். அப்படிதானே? பாருங்க, ஒரு 5 வருஷம் ஆட்சி ஆடுறதுக்காக என்னென்ன மாதிரியான, தம்பி சொன்ன மாதிரி என்னென்ன அலப்பற அப்படிங்கிற மாதிரி எப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களை மடைமாற்றம் செய்ய முடியும் அப்படிங்கறத பாக்குறாங்க எல்லா அரசியல் கட்சிகளும் எந்த மாதிரி இருக்கிறாங்க. மறுபடியும் சொல்றேன், சாதியவாதத்துக்கு அப்படிங்கறது துணை போயிடாதீங்க. யங்ஸ்டர் மதவாதத்துக்கு துணை போயிடாதீங்க. பிரிவினைவாதம் அப்படிங்கிறதுக்கு துணை போயிடாதீங்க. உங்களுக்கே தெரியாதுங்க எந்த புத்துல என்ன பாம்பு இருக்குன்னு, யாருக்குமே தெரியாது. நம்ம நினைக்கலாம் சூப்பர் அப்படி. நான் எதையும் சொல்ல விரும்பல, பாசிட்டிவா சொல்ல முடியாது, நான் வந்து உடச்சு பேச முடியாது. சரியா? சில விஷயங்களை உடச்சு பேச முடியாது.
எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இங்க நிறைய கிடன் இருக்கு, பயங்கரமான கிடன் இருக்கு. இனிதான் தெரியும், வெளியில ஆகான்னு சொல்லி தெரியும். ஒரு விஷயத்த கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு விஷயத்த கொடுத்தாச்சுன்னு சொன்னா, அடுத்த அயோத்தி நம்ம மதுரைக்கு பக்கத்திலே வரும். அடுத்த அயோத்தி நம்ம மதுரை பக்கத்திலே வரும். இப்பவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, மேல அப்படிங்கிற மாதிரி திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற ஒரு விவகாரம் அப்படிங்கறது பயங்கரமா. இங்க நாங்க சனாதனம் அப்படிங்கறத கம்பல்சரி, சனாதனத்தை ஆதரிக்கிறவங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தெளிவா கேக்குறாங்க. சனாதனம்னா என்னன்னே தெரியாம இருக்கிறாங்க நம்ம ஜனங்கள். நம்ம ஜனங்கள் சனாதனம்னா என்னன்னே தெரியாம இருக்கிறாங்க. ஓ, இது வந்து இந்து எதிர்ப்பு போல நினைச்சுக்கிறாங்க, இந்துக்களுக்கு ஆதரவு போல நினைச்சுக்கிறாங்க. சனாதனம்ங்கிறது அது இல்ல. சனாதன தர்மம் அப்படின்னு சொன்னா அவரவர் குலத்தொழில் செய்யணும். சரியா? இந்த சாக்கடை அல்றவன் சாக்கடை தான் அழணும், செருப்பு தைக்கிறவன் செருப்பு தான் தைக்கணும். அதான் சனாதனம், அதான் சனாதனம். சோ நெற்றியில் பிறந்தவன் பிராமணன், மார்பில் பிறந்தவன் சத்திரியன், வயிற்றில் பிறந்தவன் அப்படின்னு சொல்ற வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன். காலில் பிறந்தவன் சூத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாரார் அந்த சாதிக்கே பிறக்கல, சாரி தேவர்களுக்கே பிறக்கல, அவங்க தான் அவர்ணாஸ். வர்ணம் அப்படிங்கிற ஜாதி முறை வேதவியாசர். நீங்க நல்லா கவனிச்சுட்டு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய கட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க, என்ன வரப்போகுது அப்படிங்கறத கவனமா புரிஞ்சுக்கணும். அந்த கட்சியில இருக்கக்கூடிய 90% அப்படிங்கிறவங்க வந்து நாங்க பிஜேபியோட நம்ம கூட்டணி போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பிஜேபியோட நம்ம கூட்டணி போடலாம், இதுக்கப்புறம் ஆதரவு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை அலையன்ஸ் மாறுதுன்னு வச்சுங்க, இன்னொரு கட்சி ஒரு 60, இன்னொரு கட்சி ஒரு 50 பிடிச்சாங்கன்னா அப்படியே கூட்டு சேர்ந்து மாற்று அப்படிங்கிறது வரும். நிச்சயமா ஒரு மாற்று அப்படிங்கிறது. அரசியல் ரொம்ப நுட்பமானது, ரொம்ப கவனமா இருக்கணும். அதுலயும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, இங்க பிரிவினைவாதத்துக்கு ஒருபோதும் துணை போகக்கூடாது. ஏன்னா தமிழகம் அப்படிங்கிறது, அதெல்லாம் ராகுல் காந்தி வந்து லோக்சபால கர்ஜிச்சாரு. நெவர் நெவர் நெவர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாரு. அது அவங்களுக்குள்ள அப்படியே பயங்கர ஆணித்தரமா இருக்கு. அதனாலதான் அமித்ஷா இன்னைக்கு ஓடி வர்றாரு, பிரதமர் மோடி உள்ள ஓடி வர்றாரு. எப்படியாவது அப்படிங்கிறது வட மாநிலங்கள்ல 815 ஏன் எதிர்த்தாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏன் எதிர்த்துச்சு அப்படிங்கறத பார்க்கணும். இங்க பயங்கரமான நுட்பமான ஒரு அரசியல் இருக்கு. சரியா? அரசியல் தெளிவு பெறுங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படிங்க. லிபர்ட்டினா என்ன, ஈக்குவாலிட்டினா என்ன, ஃப்ராட்டர்னிட்டினா என்ன, அந்த 3 வார்த்தையை தூக்கணுங்கிறது தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த அந்தமாக இருக்கக்கூடிய இந்த பஜ்ரதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய RSS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இந்துத்துவ அமைப்பு. இந்துங்கிறது வேற, இந்துத்துவாங்கிறது வேற. பேசுற புரியுதா? இந்துங்கிறது வேற, இந்துத்துவாங்கிறது வேற. இதே தமிழ்நாட்டுல தானே வந்து இந்து சமய அறநிலைத்துறை இருக்கு. கோயில்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்க, உடம்புக்கு எடுக்கிறாங்களா இல்லையா? கோயில்கள் எல்லாம் புனரமைக்கிறாங்களா இல்ல? நாங்க வந்து இந்துக்களுக்கு எதிரின்னு சொல்லிட்டு கோயில அப்புறம் மூடுறாங்களா? கோயில்ல பூஜை நடந்துட்டு தானே இருக்கு, நடந்துட்டா இருக்கு இல்லையா? நிச்சயமா நடந்துட்டு தான் இருக்கு. சோ அநேகர் அப்படிங்கிறது இந்த ஊர்ல தானே வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ் நடத்துனாங்களா? சோ ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நுட்பமான விஷயங்கள் பாசிட்டிவா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா அடுத்த சந்ததி அப்படிங்கிறது இன்னைக்கு கல்வி அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்து இப்ப இன்னைக்கு வந்து இப்பதான் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் நம்ம வந்து IAS ஆபீசர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெண்கள் வந்து பொருளாதாரத்துல முன்னேறிட்டு இருக்காங்க. சோ நல்லா வந்து பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு எங்க பார்த்தாலும் தெரியுது. அப்படித்தானே? நேத்துக்கு ஒரு இன்டர்வியூ பாக்குறேன். அந்த பொண்ணு ஐடில வேலை பார்க்குது, துறைப்பாக்கத்துல வேலை பார்க்குது, சென்னையில வேலை பார்க்குது. சரிங்க, உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றப்ப ஸ்பெசிபிக் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு சொல்றாங்க. ஏன் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்னா நிறைய காரியங்கள் சொல்றாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, அவர் IAS ஆபீசர், அந்த பேட்டி எடுக்கிறவர் IAS ஆபீசர். அவர் சொல்றாரு 1952 துறைப்பாக்கம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, இப்ப 2026 எப்படி இருக்கு, எவ்வளவு பெரிய கட்டிடங்கள் இருக்கு, டைடல் பார்க்குங்கிறது எப்படி வந்திருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு குட்டி ஊர்ல இன்னைக்கு காரைக்குடிக்கு டைடல் பார்க் வந்துருச்சு, தெரியும்ல? பாருங்க, காரைக்குடிக்குள்ள டைடல் பார்க் வந்துருச்சு. காரைக்குடியோட நாலேஜ் சென்டர் போய் பாருங்க, காரைக்குடியில் இருக்கக்கூடிய லைப்ரரி போய் பாருங்க, காரைக்குடியில் இருக்கக்கூடிய நியூ பஸ் ஸ்டாண்ட், காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போய் பாருங்க, காரைக்குடியில் இருக்கக்கூடிய இப்போ ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, எப்படி பளிச்சு இருக்குன்னு பாருங்க. பேசுற புரியுதா? சும்மா எங்கேயோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த மாதிரியே பண்ணிடக்கூடாது. பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்கு. யாரு நான் சொன்ன அந்த 5 கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சார் அப்படின்னு சொன்னா, சாவரின், தென் சோசியலிஸ்ட், தென் செகுலர், அதுக்கப்புறம் லிபர்ட்டி, அதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது இருக்கு அப்படி சொல்லி பார்க்கணும். எந்த விதமான ஒரு பிரிவினைவாதம் போயிடவே கூடாது. மதம், என்னுடைய மதம், இவர் வந்து கிறிஸ்டியனா இருக்கிறாருன்றதுக்காக ஓட்டு போட்டக்கூடாது, இவர் முஸ்லீமா இருக்கிறாருன்றதுக்காக ஓட்டு போட்டக்கூடாது, இவர் என்னுடைய சாதின்றதுக்காக ஓட்டு போட்டக்கூடாது, இவர் என்னுடைய மொழி பேசுறாரு, என் மொழிக்குன்னு சொல்லி பேசுறாருன்னா நீ யாரோ ஆந்திராக்காரனை எதிர்க்கிறேன்னு அர்த்தம், ஒரு கேரளாவை எதிர்க்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, அப்படிதானே? இந்தியாவில் நீங்க எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் தங்கலாம், எங்க வேணாலும் சோ நீங்க தொழிலும் செய்யலாம். அப்படிங்கிற போது தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொன்னாவே நீங்க இந்தியாவுக்கு எதிராயிருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராயிருங்க. யாரு வேணாலும் ஆளலாம். பேசுற புரியுதா? எங்க இருந்து வேணாலும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குஜராத்ல இருந்து தானே நம்ம ஜெய்சங்கர் போயிருக்காரு, பேசுங்கப்பா. பெங்களூர்ல இருந்து தானே நிர்மலா சீதாராமன் போயிருக்காங்க. கேரளாவில இருந்து தானே இன்னைக்கு வந்து பிரியங்கா காந்தி இருக்காங்களா இல்லையா? உத்தரப்பிரதேசத்துல இருந்து தானே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இருக்காரு.
யார் வேணாலும் எங்க இருந்து எங்க வேணாலும் போய் ஜெயிக்கலாம். ஓட்டு போடணும், அவ்வளவுதான். ஓட்டு போடணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்க. தமிழகத்தில் எத்தனை வாக்குச்சாவடிகள் அப்படிங்கிறது சென்சிட்டிவா இருக்காங்க. 59, 38 நல்லா பிரிச்சு வச்சிருக்காங்க. நீங்க நல்லா அரசியல் தெளிவு வச்சுக்கோங்க. நீங்க கட்சிகளுக்குள்ள போய் பாருங்க, ஒவ்வொரு கட்சிகளுக்குள்ளேயும் பாருங்க எத்தனை சாதிய கட்சிகள் அப்படியே உள்ள வந்து அவங்க மெயின் பேனர்ல நிக்கிறாங்கன்னு பாருங்க. மெயின் பேனர்ல எத்தனை சாதிய கட்சிகள் உள்ள பிரிச்சுட்டாங்க. அவங்களுடைய இதெல்லாம் பாத்துக்குங்க. அவங்க எந்த மாதிரி அவங்களுடைய இன்னர் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. யாருக்கு கொடுத்துருக்குறாங்க, அவங்களுடைய பின்புலம் என்ன, அவங்க என்ன காஸ்ட்ல வராங்க, என்ன ரிலீஜியன்ல வராங்க, அவங்களுடைய சித்தாந்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தானதா இருக்கும். ரொம்ப ஆபத்து, ரொம்ப கவனமா இருக்கணும். சோ புரிஞ்சுட்டு இது பண்ணுங்க. அடுத்து பாருங்க, பிரதாப் சிங் யாருன்னு பார்த்தாச்சா? பிரதாப் சிங் யாரு? தமிழகத்துக்கு சிறப்பு பார்வையாளர். தமிழகத்துக்கு யாரு தேர்தல் அதிகாரி? அர்ச்சனா பட்நாயக். யாரு வந்து தலைமை தேர்தல் ஆணையர்? ஞானேஷ்குமார். யாரு 2 ஆணையர்கள்? விவேக ஜோஷி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. சுப்பீர் சிங் சாது, SS சாது அப்படிங்கிறவங்க இருக்காங்க. பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்த மேம்பாடு எழுதி வச்சுங்க. எக்கனாமிக் கோஆபரேட்டிவ், எக்கனாமிக் கோஆபரேஷன் ட்ரீட்டி, எக்கனாமிக் கோஆபரேஷன் ட்ரீட்டி டெவலப்மெண்ட். எந்த 2 நாடுகளுக்கு இடையேனா இந்தியாவுக்கும் தென்கொரியா, சவுத் கொரியாவுக்கும். சவுத் கொரியாவோட அதிபர் யாருன்னு சொன்னேன்? மூன் ஜே இன். பேசுங்கப்பா. மூன் ஜே இன். கிம் ஜோங் உன் யாரு? நார்த் கொரியா. நல்லா பேசுங்க. அம்மா ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கல, நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல? இப்ப ரீசெண்டா எந்த 2 நாடுகளுக்கு இடையே? இந்தியா சவுத் கொரியா அப்படிங்கறது. சவுத் கொரியால எப்ப ஏஏ மாநாடு நடந்துச்சு? 2024 சவுத் கொரியா அப்படிங்கிறது. சவுத் கொரியாவுக்கு எந்த நாட்டுக்கு இடையில பிரச்சனை இருக்கு? நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இடையில. சரி, நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரான்டியர் லைன், எல்லை கோடு? எல்லை கோடுகள்னே தனியா நடத்தி டெஸ்டே வச்சிருக்கேன். எல்லை கோடுகள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடத்தி டெஸ்ட் வச்சிருக்கோமா இல்லையா கைவிழி? என்ன பேரலல் வரும்? 47th பேரலா ஏதோ சம்திங் வரும். நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லை கோடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வரும். சரி, ஜெய்சங்கர் அப்படிங்கிறவர் என்ன அமைச்சர்? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். எங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு? குஜராத். எந்த அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாரு? ராஜ்யசபா. ராஜ்யசபாவோட இப்ப டெப்டி சேர்மன் யாரு? ஹரிவன்ஸ். யாரு செக்ரட்டரி? என்ன சேகர்? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். தென்கொரிய அதிபர், இப்ப தென்கொரியாவோட அதிபர் அப்படின்றது லிஜா மியூங். மாறிட்டாரு போல. லிஜா மியூங் எழுதி வச்சுக்க. லிஜா மியூங். சவுத் கொரியாவோட இப்ப நியூ பிரசிடென்ட் லிஜா மியூங் அப்படிங்கறத எடுத்துங்க. லிஜா மியூங். சோ இதை ஞாபகம் வச்சுங்க. இது முக்கியமானது இன்னைக்கு உண்டானதுல. ஈரான் அன்டிசைடட் ஆன் டாக்ஸ் ட்ரம்ப் டு கீப் பிளாக்கேட் அப்படி சொல்லியிருக்காங்க. ஈரான் அப்படிங்கறதோட பழைய பேர் என்ன? பெர்சியா. என்னங்க? பெர்சியா. ஈரானோட கேபிட்டல் சிட்டி எது? பயத்தர சொல்லுப்பா. டெஹ்ரான். ஈரானோட மதகுரியார் முஸ்தபா கமேனி. அவருடைய அப்பா பேர் என்ன? அப்துல் கமேனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாபகம் வச்சுக்கணும். ஈரான்ல அந்த முக்கியமான ஸ்ட்ரைட்டோட பேர் என்ன? ஹோர்மூஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைட். அதுக்கு அருகாமையில் இருக்கிற நாடுகள் யாரு? ஓமன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இதுவும் முக்கியமானது. விருதுநகர்ல இப்ப ஒரு ஃபயர் ஒர்க்ஸ்ல வந்து என்ன நடந்துச்சு? எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் நடந்துச்சா? 25 பேர் அப்படிங்கறது இறந்திருக்கிறாங்களா? சரியா? 22 பேர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா? சோ கலெக்டர். விருதுநகரோட கலெக்டர் யாரு? விருதுநகருடைய கலெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க போய் பார்வையிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 51 வயசு பேச்சியம்மாள் இறந்திருக்கிறாங்க. பஞ்சவர்ணம் இறந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறது. சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விருதுநகர்ல சாத்தூரப்பா. விருதுநகர்ல எங்க? சாத்தூர். விருதுநகர்ல எந்த ஊர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அகழ்வாய்வு நடந்துட்டு இருக்கு? வெம்பக்கோட்டை. என்ன கோட்டை? வெம்பக்கோட்டை. புதுக்கோட்டையில பொற்பனை கோட்டை. பொற்பனை கோட்டை அப்படிங்கிறது புதுக்கோட்டையில ஞாபகம் வச்சுக்கிறோம். சரி, நம்ம சிவகங்கையில மட்டும் எத்தனை ஊர்ல? 4 இடங்கள்ல. சரியா? கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர்.
கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர். அப்படி 2100ல எத்தனை பெர்சன்டேஜா கார்பனோட அளவு கூடுனாங்க? 97%. கார்பனோட அளவு கூடுன்னு சொன்னாங்களா? கார்பனோட அளவு கூடும் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. லாங் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் சைக்கிள்ஸ் டேக் எ டோல் ஆன் ஆஸ்பிரண்ட்ஸ் மென்டல் ஹெல்த். நீண்ட நாட்களாக யூபிஎஸ்சிக்கு படிக்கிறதுனால மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுது அப்படி சொல்றாங்க. அதனாலதான் சொல்றேன், சீக்கிரமா வேலைக்கு ஓடிடுங்க. நீண்ட காலமா படிச்சு மென்டல் ஆயிடாதீங்க. சீக்கிரமா படிச்சுட்டு ஸ்மார்ட்டா படிச்சுட்டு சீக்கிரமா வேலைக்கு போயிடுங்க. சரியா? சீக்கிரமா வேலைக்கு போயிடுங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸ்டாலின் அரசினுடைய 5 ஆண்டு சாதனைகள் கொடுத்திருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்ப எழுதுங்க. ஷார்ட்டா எழுதிக்கங்க. மெயின்ஸுக்கு தேவைப்படும். ஷார்ட்டா எழுதுங்க, வேகமா எழுதுங்க. இதோடைய முதலமைச்சருடைய இப்ப ரீசெண்டா இருக்கக்கூடிய அரசு எல்லாருக்கும் எல்லாம், ஆல் ஃபார் ஆல், இதுதான் உங்களுடைய தத்துவம். ஆல் ஃபார் ஆல், எல்லாருக்கும் எல்லாம் எழுதி வச்சுங்க. 1.31 கோடியாங்க டோட்டல். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள், இந்த ஃபேமிலி ஹெட் 1.31 கோடி. மாதம் 3000 ரூபாய், அப்படிதானே? மாதம் 1000 ரூபாங்க. 1.31 கோடி. இந்த தகவல் கரெக்டா எழுதியிருந்தாங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 10 மார்க் அப்படிங்கறது. ஒரு டாபிக்கு 10, மொத்தம் 5 டாபிக் திட்டங்கள் மட்டும் 5 கேட்டிருந்தாங்க. ஒரு திட்டத்துக்கு 10 மார்க். யாராவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருக்கீங்களாமா? எக்ஸாம் எழுதுனவங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து இந்த கேள்விதான் கேட்டிருந்தான். அம்மா நான் இருக்கேன்ப்பா கிளாஸ்ல. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் யாருமே இல்லையா இந்த கிளாஸ்ல? அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் யாருமே அட்டெண்ட் பண்ணலையா? செல்வி பிரசன்ட் சார். அப்ப செல்வி மேம் சொல்லுங்க. ஆக்சுவலா செல்வி மேம் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த கேள்வி கேட்டிருந்தாங்கல்ல? எஸ் சார். இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 10 மார்க் கேட்டிருந்தாங்க. 10 மார்க் பாருங்க. 1.31 கோடி. 1.31 கோடி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. மாசம் எவ்வளவு? நல்லா பேசுங்க. 1000 ரூபாய். என்ன திட்டம்? மகளிர் உரிமை தொகை திட்டம். மகளிர் உரிமை தொகை திட்டம். அடுத்து எழுதி வச்சுங்க. 2 லட்சம் விவசாயிகள். 2 லட்சம் விவசாயிகள் அப்படிங்கிறது கட்டணமில்லா மின் இணைப்புகள். கட்டணமில்லா மின் இணைப்புகள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கட்டணமில்லா மின் இணைப்புகள் அப்படிங்கிறது 2 லட்சம் விவசாயிகளுக்கு. 2 லட்சம் விவசாயிகளுக்கு கட்டணமில்லா மின் இணைப்பு அப்படின்னு சொன்னா என்ன சார் அப்படின்னு சொன்னா, அதாவது எந்த விதமான அமௌண்ட்டும் கிடையாது. சோ அந்த மாதிரி இருக்கிறது. அடுத்து காலை உணவு திட்டம், மார்னிங் மீல் ஸ்கீம். காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டுமா இல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்குமா? கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ். எய்டட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 19.3 லட்சம் குழந்தைகளா. 19.34 லட்சம். இந்த ஃபிகர் ரொம்ப முக்கியங்க. இந்த ஃபிகர் நான் சொல்ற ஃபிகர் ரொம்ப முக்கியம். 19.34 லட்சம் குழந்தைகள் பயன்படுறாங்களா காலை உணவு திட்டம். இப்போ தேர்தல் அறிக்கையில் என்ன அறிவிச்சிருக்காங்க? 8ஆம் வகுப்பு வரை நீட்டிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எந்த வகுப்பு வர போகுது? 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போகுது. இப்ப எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீட்டிக்கிறோம்னு சொன்னாங்க? 8th வரைக்கும். கலைஞர் உரிமை தொகை இப்ப எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க? 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை. இந்த மகளிர் உரிமை தொகை எவ்வளவா கொடுக்கப்படும் சொல்றாங்க? 2000 ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து விடியல் பயணம். விடியல் பயணம் அப்படிங்கறத எடுத்துக்கங்க. இதுல எவ்வளவு பேரு சார் அப்படின்னு சொன்னா 69.52 லட்சம். 69.52 லட்சம். 69.52 லட்சம் அப்படிங்கறது வந்து பயனாளிகள் இருக்காங்களா. இத ஞாபகம் வச்சுங்க. மகளிர் உரிமை தொகை 1.31 கோடி. 1.31 கோடி. விவசாயிகள் 2 லட்சம். காலை உணவு திட்டத்துல 19.34. 19.34. அடுத்து வச்சுங்க. விடியல் பயணம் 69.52 லட்சம். 69.52 லட்சம். அடுத்து நான் முதல்வன் திட்டம். இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு தாங்க. அதிகமான IAS இந்த வருஷம் 52 பேரு. ஞாபகம் வச்சுங்க. எந்த திட்டத்தின்படி? நான் முதல்வன் திட்டத்தின்படி. யாருங்க ஸ்டேட்ல சாரி இந்தியாவிலே செகண்ட் வந்தா? ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி எதுல படிச்சாங்களா? நான் முதல்வன் திட்டம். அவங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னது? டெபுட்டி கலெக்டர். டெபுட்டி கலெக்டரா இருந்தவங்க நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக மறுபடியும் கலெக்டரா வந்திருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. UPSC பாஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கறதுல 48.15 லட்சம். 48.15 லட்சம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. கொரோனா காலத்துல உங்களை யாரு வந்து பாஸ் ஆக்கி விட்டா அது கூட இல்லாம இது எப்படி லாஜிக்கா இருக்கா? ஒருத்தர் படிக்கவே இல்லாம பாஸ் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம ஊருக்கு பெருமை. அது படிச்சதா தானே பெருமை. படிச்சு வரணும்.
நான் முதல்வன் அப்படிங்கிறதுல எவ்வளவு பேருங்க? 48.15 லட்சம். இது இப்ப இன்னைக்கு நீங்க எழுதி காமிக்கணும். மெயின்ஸ் இன்னைக்கு 11 மணிக்கு இதை எழுதி காமிக்கணும். புரியுதா? நான் இந்த ஃபிகரை மட்டும் பார்ப்பேன். ஃபிகர் மட்டும். மகளிர் உரிமை தொகை எவ்வளவு, நான் முதல்வன் திட்டம் எவ்வளவு, அதே மாதிரி காலை உணவு திட்டம் எவ்வளவு, விடியல் பயணம் எவ்வளவு, புரியுதா? இந்த ஃபிகரை கரெக்டா மைண்ட்ல ஏத்துங்க. இந்த ஃபிகரை கரெக்டா ஏத்துங்க. கலைஞர் கனவு இல்லம், கலைஞர் கனவு இல்லம் அப்படிங்கறதுல 2 லட்சம் தரமான வீடுகளாம். 2 லட்சம் வீடுகள். கலைஞருடைய கனவு இல்லம் அப்படிங்கிறப்ப 2 லட்சம் தரமான வீடுகள். அடுத்து பென்ஷன், டாப்ஸ் அப்படிங்கிற ஒரு பென்ஷன், TAPS பென்ஷன் அப்படிங்கிறது 22 ஆண்டு கால கோரிக்கை அப்படிங்கிறது நிறைவேற்றமா. 22 வருஷமா இந்த பென்ஷன் இல்லாம இருந்தது. இப்ப மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல அது முக்கியமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. நியூ பென்ஷன் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு, NPS சொல்லுவோம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்நாடு பென்ஷன் ஸ்கீம், அதான் டாப்ஸ். தமிழ்நாடு பென்ஷன் ஸ்கீம்னே தனியா வச்சிருக்காங்க. 22 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் பென்ஷன் தமிழ்நாட்டுல கிடைக்க போகுது. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது யாருடைய பேர்ல வழங்கப்படுது? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். என்ன திட்டங்க? புதுமை பெண் திட்டம். நல்லா பேசுங்க. புதுமை பெண் திட்டம். மாசம் 1000 ரூபாயா? கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டுமா, எய்டட் ஸ்கூலுக்குமா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு, எய்டட் ஸ்கூல்ல படிச்சு வந்து கல்லூரியில தொடர்றவங்களுக்கு 1000 ரூபாய் மாசம். அதே மாதிரி பசங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம். தமிழ் புதல்வன் திட்டம் இதுல எவ்வளவு பேர் சார் அப்படின்னு சொன்னா 12.35 லட்சமா. 12.35 லட்சம். இந்த திட்டங்கள் இன்னைக்கு டெஸ்ட் எழுதணும். எதோட சேர்த்து? ஃபெஸ்டிவல்ஸோட சேர்த்து. ஃபெஸ்டிவல்ஸோட சேர்த்து இதையும் எழுதணும். அடுத்து எழுதி வச்சுங்க. பொருளாதார வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 11.19ங்க. சோ முதலிடத்தை பிடித்த இந்திய மாநிலம், முதலிடத்தை பிடித்த இந்திய மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கறத நம்பர் 1 அப்படிங்கறது இருந்துச்சு. அதுல 11.19%. எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம். சோ யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர். சோ ரொம்ப முக்கியமானது. யார் வந்திருக்கிறா? டெல்லியோட முன்னாள் முதலமைச்சர் வந்திருக்கிறார், அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவால் யாருக்கு சப்போர்ட் பண்றாரு? DMK-க்கு சப்போர்ட் பண்றாரு. அவரெல்லாம் சப்போர்ட் பண்ண அவசியமே கிடையாது. அவரோட முதல் எதிரி அப்படிங்கிறது BJP. அவரோட முதல் எதிரி யாரு? BJP. அவங்களுக்கு BJP ஒழிக்கணும்ன்றதுக்கு தான் அவங்க வர்றாங்க. சரி, விசிகா ரொம்ப முக்கியமா என்ன வெறும் 6 சீட்டு, வெறும் 8 சீட்டு அப்படிங்கிறது அவங்களுடைய முழு நோக்கம் என்ன சார் அப்படின்னா BJP இங்க வேறுன்ற கூடாது. ஒரே ஒரு நோக்கம் தான். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெறும் 5க்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய கட்சி. ஏன் 5க்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா BJP இங்க வரக்கூடாது. BJP இங்க ஏன் வரக்கூடாதுன்றதுக்கு அவங்க நிறைய காரியங்கள் வச்சிருக்காங்க. நிறைய காரணங்கள் வச்சிருக்காங்க. சோ ADMK அப்படிங்கிறது டோட்டலா புதுச்சேரியை ஆட்சி செய்த மாநிலம். புதுச்சேரியை ஆட்சி செய்த மாநிலம் வெறும் 2 சீட்டுக்கு நிக்கிறாங்க. யாரு? ADMK. இவ்வளவு பெரிய கட்சி, இந்தியாவுல மிகப்பெரிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதிகமான எம்பிக்கள் அனுப்புனது லோக்சபாவுக்கு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு BJP தான் அதை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. BJP-ல மாத்திரம் 30க்கு மேல சீட் அவங்கள்ட்ட இருக்காங்க. ஏன்னா BJP அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாத்திரம் நிக்கல. பேசுற புரியுதா? அவங்க மாத்திரம் நிக்கல, நிறைய அவங்களோட சேர்ந்து நிறைய நிக்கிறாங்க. அப்ப சூறாவளி பிரச்சாரம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இன்னையோட முடியுதா? 6 மணியோட முடியுது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. +2 10th ஸ்டாண்டர்டு பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால ரிசல்ட் எப்போ வேணாலும் எதிர்பார்க்கலாம். மே 8ஆம் தேதி சொல்லியிருக்காங்க +2க்கு, மே 20ஆம் தேதி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது 10th-க்கு. ஆனா அதை விட நம்ம எக்ஸாம் மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போதா? என்ன ரிசல்ட்? அதுக்கு முன்னாடியே 10th 12th ரிசல்ட் வந்துருவோம்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே. அதே மாதிரி உள்நாட்டு பொருட்களுக்கு சிறப்பு வரிச்சலுகை, அமெரிக்காவிடம் ஆலோசிக்க இந்தியா திட்டம். உள்நாட்டு பொருள்களுக்கு சிறப்பு வரி சலுகை. வரி எத்தனை வகைப்படும்பா? 2 வகையான வரி இருக்கு. என்னென்ன வரி? டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ். டைரக்ட் டாக்ஸஸ் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? CBDT. CBDT என்ன? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ தேர்தல் ஜனநாயகத்தில் காணாமல் போன குடிமக்கள். அரசியல் கட்சிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியவர்கள் மக்களே ஆவர். ஆனால் மக்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து என்ன வேண்டுமென்றாலும் அரசியல் கட்சிகளால் செய்து கொள்ள முடிகிறது. குடிமக்கள் அதிகாரம் மட்டுமே அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைக்கும் சாதனம் அப்படின்னு சொல்லி வைசாலியின் வியக்கத்தகு வெற்றி. வைசாலின்றவங்க யாருப்பா? செஸ் சாம்பியன். செஸ் சாம்பியன் இப்போ அப்படிங்கிறவங்க வேர்ல்டு ரெக்கார்டு படிச்சிருக்காங்கப்பா.
அவங்க எந்த ஊருக்காரங்க? சென்னை. எந்த ஊருப்பா? சென்னை. ஸோ யார் அவங்களுடைய பிரதர்? பிரக்யானந்தா. பேசுங்க பேசுங்க. பிரக்யானந்த் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. விஜய் வேட்பு மனுவில் 100 கோடி சொத்து மதிப்பை குறைத்து காட்டியது முறைகேடு. உயர்நீதிமன்றம் விஜய் மீது குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஜேஇஇ முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியீடு. ஜேஇனா என்னப்பா? ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் என்ஜினியர்ஸ். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம். சென்னையில் கெஜ்ரிவாலுடன் ஸ்டாலின் பிரச்சாரம். சென்னையில் கெஜ்ரிவால் அப்படிங்கிறது அதே மாதிரி சிசோடியா அவங்க 2 பேரையும் தூக்கி ஜெயிலில் வச்சாங்க. எங்க சார் அப்படின்னு சொன்னா டெல்லியில. ஸோ டெல்லியில அவரே ஆக்சுவலா ஊழல் ஒழிக்கிறதுக்கு தான் வந்தாரு. துடைப்பம். அவர் ஐஆர்எஸ். அவர் என்னங்க? ஐஆர்எஸ். அவர் நம்ம ஆசியாவோட நோபல் பிரைஸ் வாங்கினவர். ஆசியாவோட நோபல் பிரைஸ் என்ன? ராமன் மக்சசே விருது வாங்கின நபர் யாரு? அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த கட்சி? பாத்தீங்களா? ஆம் ஆத்மி பார்ட்டி. என்ன பார்ட்டி? ஆம் ஆத்மி பார்ட்டி. ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படிங்கிறது முக்கியமானது. இப்ப பஞ்சாப்ல முதலமைச்சர் ஆம் ஆத்மியில இருந்தா இருக்கிறாரு. டெல்லியில முதலமைச்சரா இருந்தாங்க. தேசிய கட்சிகள்ல 3வது பெரிய கட்சி அந்த கட்சி தான். ஃபர்ஸ்ட் கட்சி பிஜேபி, 2 காங்கிரஸ், 3வது ஆம் ஆத்மி தான். ஸோ பட்டாசு ஆலை 25ஆக உயர்ந்திருக்கு. பட்டாசு ஆலையில விபத்து அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சென்னையில் சாலை பேரணியில் விஜய் வாக்கு சேகரிப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிமுக ஆதரவு. தங்கம் பவனுக்கு 480 குறைஞ்சிருக்குதா? பொருளாதார கூட்டமைப்பு அப்படிங்கிறது யார்? எந்த 2 நாடுகளிடையே? சவுத் கொரியா அண்ட் சோ மகளிர் இடஒதுக்கீடு அமல் மசோதா நிறைவேறாததற்கு மோடியே காரணம். காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்கிறாரு மல்லிகார்ஜுன கார்கே. பயணிகள் பாதுகாப்பு வசதி முக்கியம். ரயில்வே அதிகாரிகளுக்கு திரௌபதி முர்மு வலியுறுத்தல். இந்தியாவில் 5 ஆண்டுகளுக்கு நிலைநிறுத்தப்படும் 5 ரஷ்ய போர்க்கப்பல்கள், 10 போர் விமானங்கள். புதிய ஒப்பந்தம் எழுதி வச்சுங்க. இந்தியாவில் 5 ஆண்டுகளுக்கு நிலைநிறுத்தப்படுதா 5 ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல்கள். ரஷ்யாவோட 5 போர்க்கப்பல்கள் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல. ரஷ்யாவோட அதிபர் யாருன்னு பார்த்தோம்? விளாடிமிர் புதின். ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி பார்த்தோம்? மாஸ்கோ. அவங்களுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தோட பேரு மிர் அப்படிங்கிறது. அங்க இருந்து நம்ம எக்கனாமிக்ஸ் எடுத்தோம். 5 இயர் பிளான். அந்த ஊர்ல எத்தனை வருஷம்? 7 வருஷம். நம்ம ஊர்ல எத்தனை வருஷம்? 5 வருஷம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. 5 ரஷ்ய போர்க்கப்பல்களா 10 போர் விமானங்களா? 10 போர் விமானங்கள் அப்படிங்கறது ரஷ்யா நமக்கு கொடுக்குது. 5 போர்க்கப்பல் 10 அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விமானங்கள். சோ திலக் அதிரடி, அஸ்வனி அசத்தல், மும்பை அபாரம். சோ கோப்பையை தக்க வைத்தது மியான் மியூனிக். சோ இதெல்லாம் முக்கியமானது. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் எழுதிக்கலாம். இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்றத ஒரு தலைப்பு போடுங்க.